அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கக்கூடிய திரை காவியங்கள் திறனாய்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வு ஸ்பெஷல் ஷோ 31. இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திரைப்படம் அடிமைப்பெண். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் உருவான பிரம்மாண்டமான சரித்திர சித்திரம். தமிழக மக்களுக்கு எப்போதும் ஆகச்சிறந்த படைப்பினை கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக்க வேண்டும் என்கிற எம்ஜிஆரின் எண்ணம் முழுமையாக பிரதிபலிக்கப்பட்ட திரைக்காவியமே இத்திரைப்படம். திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் மிதந்து வரும் புலவர் புலமை பித்தன் அவர்களின் பூந்தமிழ், கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்களின் தாய்த்தமிழ், கவிஞர் வாலி அவர்களின் செந்தமிழ், கவிஞர் அவினாசிமணி அவர்களின் புகழும் தமிழ் அனைத்தும் கொண்ட அற்புத திரை ஓவியம். இயக்குனர் கே சங்கர் அவர்களின் இயக்கத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன் தானே தயாரித்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து ஜெயலலிதா இருவருமே இரட்டை வேடத்தில் நடித்திருப்பது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் தனது சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறார். கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள், அசோகன், ஆர்.எஸ். மனோகர், சோ அவர்கள், பண்டரிபாய், ஜோதிலட்சுமி இப்படி பல திரை நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரை காவியத்தை தான் இன்று நாம் திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் முனைவர் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள், தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்ற விருதுக்கு சொந்தக்காரர், கருத்துரை வழங்குவதற்காக தமிழ் திரை இசை ஆய்வாளர்களாக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் திரு கீதகாந்தி அவர்கள், திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். பாடல்களை பற்றி நமக்கு விளக்கமாக கவிதை வடிவில் சொல்ல காத்திருக்கிறார் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அவரே இந்நிகழ்ச்சியின் கருவாக்கமும் உருவாக்கமும். பாடும் குயில்களாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திருமதி ஸ்ரவணகன்யா அவர்கள், திரு டி.எம்.எஸ். தாசன் அவர்கள், திரு ரவிசங்கர் அவர்கள். பாத்திர படைப்புகளை நமக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறார் திருப்பத்தூர் வாஹித் அவர்கள். நிகழ்ச்சியை முழுவதும் கண்டுகளியுங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய முனைவர் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம் உங்களுக்காக. நான் முன்பே சொன்னது போல தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதை பெற்றவர். கடந்த 6 ஆண்டுகளில் நிறைய எழுதியிருக்கிறார். மொழிபெயர்த்தும் இவர் வெளியிட்ட நூல்களின் எண்ணிக்கை சுமார் 112க்கும் மேல். மொழிபெயர்ப்பு, சமூக பண்பாட்டு ஆய்வு நூல்கள், கவிதை திறனாய்வு நூல்கள், எம்ஜிஆர் திரைப்பட ஆராய்ச்சி நூல்கள், சங்கம் கிளாசிக்ஸ் இன் இங்கிலீஷ் என்று பலதரப்பட்டவையாகும். தமிழ் அணங்கு மற்றும் லவ் தமிழ் என்ற பெயரில் மாதந்தோறும் வரும் பன்மொழி மின் இதழின் ஆசிரியராவார். எம்ஜிஆர் மற்றும் கடவுளர் குறித்து பல காணொளிகளை இவர் வெளியிட்டிருக்கிறார். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், மொழியியலாளர், எழுத்தாளர், எம்ஜிஆர் திரைப்பட ஆய்வாளர், கல்லூரி பேராசிரியர், சமய பண்பாட்டு ஆய்வாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1985 முதல் தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். பல துறை சார்ந்த பணுவல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அம்மையார் அவர்களை திரைக்காவிய திறனாய்வு வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அடிமை பெண் படம் 1969 மே தினம் வெளிவந்த படம். அந்த காலத்திலேயே 2,35,00,000 கோடி வசூல் செய்த படம். எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளையினுடைய வசூலை முறியடித்த படம். அவருடைய வசூலை அவருடைய படங்களே முறியடிக்கும். வேறு படங்களுக்கு அந்த நிலை இல்லை. அடுத்ததாக இந்த படம் 2017 எம்ஜிஆர் நூற்றாண்டு முடிந்து 2019 50வது ஆண்டு விழா கண்டது. அப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி திரும்ப எல்லா தியேட்டர்லையும், அதாவது எம்ஜிஆர் படம் எப்பவும் நடக்கும். எம்ஜிஆர் படம் மட்டும்தான் 70 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில், தமிழ் திரை அரங்குகளில் நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் வெள்ளித்திரையில் நாம் பார்க்கக்கூடிய படம் எம்ஜிஆர் படம் மட்டும்தான். எல்லா தலைநகரங்கள்லயும் 1-2 தியேட்டர்ல எம்ஜிஆர் படம் நடந்துகிட்டே இருக்கும். இப்பவும் நடக்குது. அதுல இந்த ரீரிலீஸ் வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். இது உலம் ஸ்டாலிபன், சிரித்து வாழ வேண்டும், ரிக்ஷாக்காரன் இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி வர வெளியிட்டாங்க. இதுல என்ன சிறப்புனா, ஒரு தடவை எம்ஜிஆர்ட்ட கேக்குறாங்க, உங்களை எவ்வளவு நாள் மக்கள் நினைச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, என்னுடைய
நெகட்டிவ்ஸ் இருக்கிற வரைக்கும் என்னைய மறக்க மாட்டாங்கன்றாரு. அப்ப அவர் சொல்லும் போது அது கொஞ்சம் நம்ப இயலாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப பாகவதர் எல்லாம் மறந்துட்டாங்க அவர் காலத்திலேயே. இன்றைக்கு நாம் வேற எந்த நடிகரையும் அப்படி நினைப்பது கிடையாது. ஆனால் 57 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு உட்கார்ந்து எல்லாரும் அவ்வளவு ஒரு பரபரப்பான பணிச்சூழலுக்கு மத்தியில் நாம் உட்கார்ந்து அந்த படத்தை பற்றி பேசுறோம்னா அவருடைய நெகட்டிவ் இருக்கிற வரைக்கும். இன்னொன்னு, தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதற்கு இன்னும் உறுதுணையாக இருக்கின்றது. இந்த படம் எல்லாருடைய கேட்டர் டு எவ்ரி ஒன்ஸ் நீட் அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி இப்போ இளைஞர், பெண்கள், தாய், தந்தை, குழந்தை, இப்படி எல்லாருடைய நீட்ஸுக்கும் எல்லாருடைய மகிழ்ச்சிக்கும் உதவியாக இருந்த படம். எப்படின்னா, இப்ப ஒரு இளைஞன்னா அவன் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கணும், அறிவும் உடலும் முக்கியம். அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு ஹெல்த் ஐகான். ஒரு 52 வயசுல அவர் 20 வயது இளைஞனை போல நடிக்கிறாரு. பட்டிக்காட்டு பொன்னியாவுல கல்லூரி மாணவனாக நடித்திருப்பார். அவருடைய உடல் கட்டு பார்த்தா ஒரு கல்லூரி மாணவனுக்கு உரிய உடல் கட்டு மாதிரி தான் இருக்கும். ஆக அந்த கமலஹாசன் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார், எம்ஜிஆர் அந்த பவளவல்லி முன்னாடி 2 பக்கம் சக்கரத்துல கட்டி இருப்பாங்க, அதை பிடிச்சு இழுக்கிற அந்த காட்சியில அவருடைய அந்த மசில்ஸ பாக்குறதுக்காக நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். அவருக்கு எப்படி இவ்வளவு ஒரு மசில்ஸ் அந்த இது இருக்குன்னு. இப்ப வந்து பிசிக்கல் ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு வச்சு நம்ம சூர்யா மற்ற ஆட்கள் எல்லாரும் அப்படி தன்னுடைய உடம்ப வந்து, கமலஹாசனுமே அவருடைய பிசிக்கல் ட்ரெய்னர் ஜெய் எனக்கு நல்ல பழக்கம். திடீர்னு இந்த ஆள வந்தான்ல உடம்ப உப்புவாங்க, அப்புறம் உடம்ப மெலிய வைப்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. பட் அந்த காலத்துல அவர் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ்ல அதை கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி ஒரு திடகாத்திரமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது வந்து இளைஞர்களுக்கு இந்த படம் கற்றுக் கொடுத்த பாடம். பெண்களை பற்றிய ஒரு இது என்னன்னா, தியாகம், துரோகம், இந்த ரெண்டுக்கும் அடையாளமாக அந்த டபுள் ஆக்ட் ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கைய வந்து தியாகம் பண்ணி தான் அந்த ஜீவா எம்ஜிஆர் வந்து வேங்கையனை காப்பாற்றி கொண்டு வருவா. அந்த நேரம் என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. அந்த மன்னன், அந்த இளைஞனை நாம் ஒரு நல்ல மனிதனாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கடமை, தாத்தா சொன்னதை கேட்டு ஜீவா அதை பண்ணுவாப்ல. ஆனா பவளவல்லி கேரக்டர் எப்படிப்பட்டது? துரோகம், தன்னுடைய சொந்த சகோதரிக்கே துரோகம் செய்து அவளை கட்டி போட்டுட்டு அவளை மாதிரி ஆள் உருமாறி எம்ஜிஆர் கூட வர்ற ஒரு கேரக்டர். ஆக ஒரு பெண்ணினுடைய தியாக செயலுக்கு என்ன வெற்றி கிடைக்கும், என்ன பாராட்டு கிடைக்கும், துரோகத்துக்கு என்ன முடிவு அப்படின்றத உணர்த்துகின்ற படம். தாய்னு சொன்னா அந்த அடிமை பெண், இந்த நாட்டுல இருக்க எல்லா பெண்களுடைய அடிமை சங்கிலையும் அறுத்துட்டு அதுக்கு பிறகு எங்கிட்ட வா அப்படின்னு ஒரு தாய் சொல்லும் போது அந்த ஒரு பொதுநலம் வேண்டுகின்ற ஒரு ராணி, ஒரு தாய். அடுத்து குழந்தைகள், இது ரொம்ப முக்கியம். இப்ப ஏன் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருக்காங்க? இப்ப எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் இன்னைக்கு போய் எம்ஜிஆர் தியேட்டர்ல பாக்கல, ஆனா இன்னைக்கு வந்து போய் பாக்குறாங்களே யாரு அப்படின்னா, அந்த அவர்களுடைய பேரன்களா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல 2 மில்லியன் ஃபாலோயர்ஸ் எம்ஜிஆருக்கு இருக்காங்க, அவங்க வந்து கொள்ளு பேரனா இருக்கலாம். 17, 18, 20 வயசு பசங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸா இருக்காங்கன்னா கொள்ளு பேரனா இருக்கலாம். அப்ப என்ன காரணம்னா, அவர் குழந்தைகளையே கவர்கின்றார். தமிழ்வாணன் எழுதியிருப்பாரு, ஒரு 4-5 படத்தை போட்டுட்டு, 4-5 பேரோட படத்தை போட்டுட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு எடுன்னா அது எம்ஜிஆர் படத்தை தான் எடுக்கும். அந்த ஒரு முக கவர்ச்சி, ஒரு ஜனவசியம் வந்து அவருக்கு இயற்கையிலேயே உண்டுன்னு தமிழ்வாணன் ஒரு முறை எழுதினார். அதுபோல இந்த குழந்தைகளுக்காக பாட்டு பாடுறது, சண்டை காட்சிகள்ல குழந்தைகளை நடுவுல அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது, இது மாதிரி குழந்தைகளை வந்து அங்கங்கே தன்னுடைய படங்களில் சேர்த்து கொண்டே வருவார். அப்ப குழந்தை பருவத்திலே இருந்தே அவர் தன்னுடைய ரசிகர்களை தயார் செய்து விடுகிறார். இந்த படத்துல வந்து அந்த ராணி பேபி தான் கண்டுபிடிக்கும், இது பவளவல்லி, கால்ல 6 விரல் இருக்கு அப்படின்ற அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்கிறது அந்த குழந்தை தான். இன்னொன்னு, இந்த குழந்தைகளை கவரக்கூடிய அம்சம் என்னன்னா, இந்த சந்திரபாபுடைய மந்திர காட்சி என்று சொல்கின்ற தந்திர காட்சி. இப்ப முன்னாடி பொருட்காட்சியில எல்லாம் காட்டுவாங்க மந்திர தந்திரம் அப்படின்ட்டு, அந்த மண்டை ஓட்டுக்குள்ள வந்து புறாவை வச்சு மண்டை ஓடு பறக்கிற மாதிரி காட்டுறது, அப்புறம் எலும்பு கூடு ட்ரெஸ் ஒண்ணு தச்சு போட்டு இருட்டுல வந்து அது எலும்பு கூட வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு மந்திர தந்திர காட்சி. இது வந்து பகுத்தறிவு சார்ந்த ஒரு விஷயம். நிஜத்துக்கே மந்திரம் கிடையாது. இப்ப இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல பார்த்து அங்கே ஒரு அதிசயம், இங்கே ஒரு அற்புதம்னுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து உண்மையிலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து அறிவியல் கண்ணோடு ஆலோசித்து அறியணும். அறிந்து அந்த உண்மையை எடுத்து சொன்னா அது நமக்கு பெருமை. அதை செய்யாம
மந்திர தந்திரம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்ற அந்த சிறுவர்கள் மனதில் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகின்ற படம். அப்புறம் தந்தை அப்படின்னு வரும்போது, என் தங்கச்சி மகன் ஒரு 10 வயசு பையன். அவன் சண்டிகர்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப இந்த எம்ஜிஆர் படம் போட்டு காட்டுவாங்க. ஏதாவது சாயந்தரம் அவங்க பெற்றோர் பார்க்கும்போது அவன் பார்த்துட்டு அப்படியே படம் ஃபுல்லா அமைதியா பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், எம்ஜிஆரோட அப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னா. அவனுடைய கண்ணோட்டம் எப்படி போகுது பாருங்க. அவர் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இவ்வளவு இம்சை வந்து இந்த மகன் எம்ஜிஆருக்கு வந்திருக்காதே. அப்ப அந்த தந்தை கேரக்டரை வந்து எப்படி சிறுவர்கள் பார்வையில பாக்குறாங்க. நம்ம வந்து எப்படி பாக்குறோம், அவர் காலை மடிச்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டாரு, ஒரு தர்ம யுத்தம் நடத்தினாரு அப்படின்ற பார்வை இதுதான். அதோட நம்ம நின்றோம். ஆனா சிறுவர்கள் வந்து ஒரு வித்தியாசம். அப்ப சிறுவர்களுடைய சிந்தனைக்கும் வழிவகுக்கின்ற வகையில் இந்த படம் அமைந்திருக்கின்றது. அடுத்து இப்ப எம்ஜிஆர் படத்தை பற்றி ஜெயமோகன், ருத்ரையா அவங்க எல்லாம் பெரிய அறிவுஜீவின்னு பேர் வாங்கினவங்க. ஜெயமோகன் சொல்லுவாரு, எம்ஜிஆர் வந்து இப்படி சண்டை போடுவாரு, அப்படி பண்ணுவாரு, அப்படி இப்படிலாம் சொன்னவர் கூட அந்த குமுதத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. ஆனா படத்தை முழுசா பார்க்க வச்சிடுறாரு. கடைசியில படம் வரும்போது முதல்ல நம்ம கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்போம். ஆனா படம் முடிவு வர வர அந்த கிளைமேக்ஸ் காட்சி வரும்போது அவ்வளவுதானே, எம்ஜிஆர் ஜெயிப்பார், கிளம்புவோம் அப்படின்னு தோணாது. அந்த பரபரப்பு வந்து அப்படியே நமக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அதை பார்த்து முடிக்க வச்சிருவாரு அப்படின்னு ஜெயமோகன் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ருத்ரையா ஒரு இடத்துல, அவர் பெரிய உளவியல் மருத்துவர், இயக்குனர், அக்ரஹாரத்தின் கழுதை படம் எடுத்தவர். அவர் சொல்லியிருப்பாரு, அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து 10 பேரோட சண்டை போட்டாரு வச்சாருன்னா கூட அது பாக்குறதுக்கு ஒரு அருவருப்பாவோ, இப்ப எல்லாம் இந்த ஒரு மாதிரி ரத்தம் கித்தம் எல்லாம் கொப்பளிக்கிற மாதிரி காட்டுறாங்களா, அந்த மாதிரியோ அல்லது ஒரு அன்னீசியாவோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக அவரை விமர்சிப்பவர்கள் கூட அவரை ஒரு வகையில் ரசிக்கவும் செய்தனர். அந்த மாதிரி எதிரியும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக எம்ஜிஆர் இருந்தார். இன்னொன்னு இந்த படத்துல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது வந்து அவருடைய அரசியலுக்கு அச்சாரம் போட்ட படம். எப்படி அப்படின்னா, 69ல கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கும் எம்ஜிஆருக்கு இடையில ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது. அப்ப எம்ஜிஆர் நினைக்கிறாரு, நம்ம வந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய சில செயல்கள் இவருக்கு மனசுக்கு ஒப்புதலா இல்லை. அப்போ அவர் வரலாமான்னு நினைக்கும் போது நாகிரெட்டியை கூப்பிட்டு, நான் அடிமை பெண்ணுக்கு வச்சிருக்கிற கொஞ்சம் நாள் உங்களுக்கு தர்றேன், கால்ஷீட் தர்றேன், நீங்க வந்து அப்னா தேஷ் படத்தை எடுங்கன்ற. ஏன் அதை நீங்களே எடுக்கலாமே அப்படின்னு. இல்ல அது நான் எடுத்தா நல்லா இருக்காது, நீங்க எடுங்க, நான் அரசியலுக்கு வரலாமான்னு ஒரு மக்களுடைய நாடி பிடித்து பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு. அந்த நம் நாடு படத்துல அவர் முதல்ல வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணி, அதே மாதிரி நிஜத்திலையும் நடந்துச்சு பாருங்க. அப்போ அந்த வாங்க ஐயா வாத்தியார் ஐயா பாட்டு போட்ட உடனே அந்த இன்டர்வல் வந்துடும். இன்டர்வல் வந்த உடனே எம்ஜிஆர் நாகிரெட்டி கையை பிடிச்சு 2 கையும் பிடிச்சு குலுக்குறாரு. நான் ஜெயிச்சுட்டேன், நான் வரலாம், மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு. படத்தை பார்த்து, படத்துல மக்கள் கொடுக்குற ஆதரவை பார்த்து, அப்ப என்ன எம்ஜிஆருக்கு கரெக்டா தெரியுது, இவங்க வந்து நம்ம படத்தை படம்னு பார்க்கல, நம்முடைய வாழ்க்கை, நாம் நிஜம் அப்படின்னு பாக்குறாங்கன்ற கருத்து அவருக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நாகிரெட்டிட்ட சொல்றாரு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஏமாற்றாதே ஏமாறாதே, உன்னை பார்த்து உலகம் சிரிக்கின்றது, இந்த பாட்டெல்லாம் வந்து அவருடைய அரசியல் நோக்கத்தை பின்புலமாக கொண்ட பாடல்கள் என்று சொல்லலாம். இனி இதுல வந்து இந்த சிங்கம், நாடோடி மன்னனுக்கு வாங்கிய சிங்கம், அதற்கு பிறகு அவர் ஜெய்ப்பூருக்கு போகும்போது அங்க எல்லாருக்கும் கேமல் டிரைவர்ஸ்க்கு கொக்கோ கோலா கொடுத்தது, ஜெய்ப்பூர் மாளிகையினுடைய தரை வந்து சரியில்லைன்னு அங்க இவர் மார்பிள் வாங்கி பதிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஏன் ஜீவா ரத்னான்னு தன்னுடைய சொந்த பட கதாநாயகிகளுக்கு பேர் வைக்கிறாரு. பிறகு இந்த பாலாற்று பாலத்துல வந்து ஷூட்டிங் நடக்கும் போது அவர் காலை வாரி விட்டது, இந்த மாதிரி அவருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் இந்த படம் நடக்கும் போது சந்திச்சிருக்காரு. கடைசியில 2019 இந்த படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வரும்போது அவர் கூட 2 குழந்தைங்க இருக்கிற படம் இருக்கும் இல்லையா, காலத்தை வென்றவண்ணி, அந்த இடத்துல அஜித்தோட குழந்தைகள் படத்தை போட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு ட்ரெண்டியா அதை கொண்டு வர பாக்குறாங்க பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் அந்த குழந்தைங்க படத்தை போட்டு அடிமை பெண் போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய படம். தமிழ் அமெரிக்காவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு பிரியா என்னைய வந்து தமிழ் அமெரிக்காவுக்கு ஒரு நேர்காணல் எடுத்திருக்காங்க. மிக்க நன்றி. இனி வரக்கூடிய பேசக்கூடிய பாடக்கூடிய நண்பர்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய காவேரி மைந்தன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் அமெரிக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. நன்றிமா, நன்றிமா. மிகச்சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு
ஒரு ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ண மாதிரி இருந்துச்சு நீங்க பேசுனது. ஏன்னா, எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்ன மாதிரி அழகா நீங்க எடுத்துட்டு போனீங்க. ஒவ்வொரு அந்த ஒரு பெண்மை எடுத்துக்கிட்டா, ஒரு துரோகம், தியாகம்னு 2 கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துல ஆரம்பிச்சு, உங்களுடைய தங்கை மகன பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. 10 வயசு பையன், அந்த அப்பா கிட்ட தான் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சது. ஏன்னா, அப்ப கூர்ந்து படம் முழுக்க பார்த்திருக்காரு. அதான் அங்க முக்கியம். ஏன்னா, இந்த காலத்து பிள்ளைங்க வந்து அப்படி பழைய படங்கள் விரும்பி பார்க்கிறதே பெரிய வெற்றி தான். அப்ப அப்படிப்பட்ட இத்தனை வருடங்கள் கழித்தும் இன்றைக்கு எம்ஜிஆரை பத்தி இவ்வளவு பேசுறோம்னா, நீங்க ஒரு அழகா விஷயம் சொன்னீங்க. எனக்கு வந்து நெகட்டிவிட்டி அந்த அந்த அவர்கிட்ட இருக்க சின்ன சின்ன குறைகள் மனசுல என்னை என்னைக்கும் மறக்காம வச்சிருக்கோம் அப்படின்னு எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவருடைய சிறப்புகள், உடல் ஆரோக்கியத்துக்கு அவர் கவனம் எடுத்துக்கொண்டது, அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. 2வது நிறைவுரையில என்ன சொல்ல போறீங்கன்னு ஆவல தூண்டி விட்டுட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் அம்மா. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து காவிரி மைந்தன், கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் இசையும் பாடலும் தர வருகிறார். வாருங்கள். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஆம், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகனாக மகிழ்ச்சியோட உச்சத்துல இருக்கேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஜனவரி 17 அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம ஜனவரி மாதம் எப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது எம்ஜிஆர் படம் என்று நாம் திட்டமிட்டு வைத்திருந்தோம். காலத்தின் கோலமா எனக்கு தெரியல, ஒரு நாள் தள்ளி போச்சு. அதுக்கு காரணங்கள் இருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கு வந்து மலேசியாவில் ஒரு முறை நான் சென்றிருந்த போது என்ன நடந்துச்சுன்னா, 17ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறந்த அவர், நாங்க ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். கொண்டாடும் போது அங்க ஒரு பேச்சாளர் சொல்றாரு, ஜனவரி 17 பிறந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று 107வது பிறந்த நாள் என்றால், ஜனவரி 16ஆம் தேதி அடுத்த ஆண்டு வரை இந்த பிறந்த நாளை கொண்டாடலாம். அடுத்த ஆண்டு 17ஆம் தேதி வரும்போது 108 என்று கொண்டாடுவோம். ஸோ எம்ஜிஆர் தினமும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு பிறப்பு தான் இருக்கிறது, இறப்பு இல்லை என்று அவர் பேசிய விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாகப்பட்டது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த எம்ஜிஆர் படத்தில் வந்து ஒரு முன்னணியில் இருக்க ஒரு 4-5 படங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதில் அடிமை பெண் நிச்சயமா இருக்கும். இந்த படத்துக்கான சிறப்புகள் எல்லாம் வந்து ராஜஸ்ரீ மேடம் ரொம்ப அழகா, எவ்வளவு திவ்யமா சொல்ல முடியுமோ அது அவ்வளவு அழகா சொன்னாங்க. இதுல வந்து இந்த படத்தை பத்தி ஒரு 10 நிமிஷத்துல 7 நிமிஷத்துல எல்லாம் சொல்றதை விட அவங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்தா கூட இந்த படத்தை பத்தி முழுசாவே நம்மள கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட விஷயம் இருக்கு. நான் ரொம்ப 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 இந்த படத்தை பத்தியும் சரி, இந்த படத்துல வந்த பல பாடல்களை பத்தியும் குறிப்பா சொல்லும் போது, தாய் இல்லாமல் நான் இல்லை முதல் பாட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு மட்டும் இல்ல, எந்த ஒரு மகனும் எந்த ஒரு பிறவியும் தன்னுடைய தாயை நேசிக்க வேண்டும் என்பது இயற்கையான விதிதான். அது மரபு மரபு சொல்லலாம், விதி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் தாயை வந்து எப்படி தெய்வமா போற்றணும், தாய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அல்லது அந்த உறவுக்கு உண்டான மகிமை என்ன என்பதையெல்லாம் மனிதனா பிறந்து பரபரப்பான வாழ்க்கையில இருக்க ஒரு மனுஷனுக்கு வந்து அவ்வளவு தூரம் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம இன்னைய காலம் போயிட்டு இருக்கு. அதை வந்து வலியுறுத்தி தன்னுடைய ஒவ்வொரு படங்களிலும் பாடல்களிலும் அல்லது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து தாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எம்ஜிஆர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அதுல வந்து ஒரு சிகரம் ஒரு மகுடம் வகித்தது என்று சொன்னால் இந்த பாட்டு உருவான கதையும் கூட அப்படித்தான். ஒரு 40 பேர் எழுதி அந்த அத்தனை பாடல்களும் இவர் எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்ய முடியாததால் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு 41வது பாடலாக ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய இந்த பாடலை எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்தார். கே மகாதேவனுடைய இசையிலே, டி.எம். சௌந்தரனுடைய குரலிலே இந்த பாடல் ஒரு தெய்வீகம் கலந்த, ஒரு தாய்மை கலந்த ஒரு பாடல். இதைவிட ஒரு வார்த்தைகளை யாராலும் எழுத முடியாது என்று கவிஞர் ஆலங்குடி சோமு அவருடைய மகள் வந்து எனக்கு தோழியாக இருக்கிறாள். அவங்ககிட்ட நான் வந்து அடிக்கடி சொல்வேன், உங்க அப்பாவை நான் மதிக்கிறதுக்கான முதல் முக்கியமான காரணம் இந்த ஒரு பாடல் தான். அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கார், நல்ல பாட்டெல்லாம் இருக்கு, ஆனா தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு மாதிரி எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பா வந்து அந்த வரிகள் பாருங்க, ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள்னு ஒரு பேரா வரும். அப்புறம் பார்த்தா தூய நிலமாய் கிடப்பால், என் தோளில் என்னை சுமப்பால், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள்னு வரும். கடைசியில பாத்தீங்கன்னா ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான், அகந்தையை அழிப்பால், ஆற்றலை கொடுப்பால், அவள்தான் அன்னை மகாசக்தி. அதாவது கடவுள்ல வந்து சக்தி என்ற அந்த தெய்வத்தை நம்ம எவ்வளவு வழிபடுறோமோ
அதுக்கு இணையாக மட்டுமல்ல, அவள்தான் அன்னை, அது தாய் வேறு இல்லை தெய்வம் வேற இல்லைங்கிற அளவுக்கு அந்த பாடலை நிறைவு செய்திருக்கின்ற ஆலங்குடி சோமவர்களுக்கு இன்னைக்கும் ஒரு ஹட்ஸ் ஆஃப் ஃபார் சல்யூட். இந்த பாட்டை இப்பொழுது நமக்காக வழங்குவதற்காக திரு டி.எம். சவுந்தரராஜனுக்கு பதிலா இப்ப டி.எம்.எஸ். தாசன் அவர்கள் அதே மதுரையிலிருந்து வருகிறார். வாங்க சார். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா காலையிலேயே அமைஞ்சதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திடுவாள். மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மனம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம் ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. நன்றி சார். அருமை அருமை சார், மிகச்சிறப்பு. தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி சார், அருமை அருமை. நன்றி நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு நம் மதிப்பிற்குரிய திரு கீதகாந்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? பேசுங்க சார். இங்க எனக்கு வீடியோ காணும், அதனால தான் எல்லாம் தெளிவா இருக்கு சார், பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் 69 தான் வந்தது. ஆனா எத்தனை பேர் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. 1966 நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஆரம்பிரப்பனோட ஒரு படம் வந்தது, தலைவர் நடிச்சது தான். அந்த படத்துல நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பல்லவி முடிஞ்சது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும், வருகிறது அடிமை பெண் அப்படின்னு போட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு வரும். அப்படி ஆரம்பிச்சது. அது காரணம் என்னன்னா, இந்த படம் முதல்ல 69க்கு 5 வருஷம் முன்னாடியே தலைவர் என்ன பண்ணாரு, நம்பியாரு, KR விஜயா, சரோஜா தேவி, அசோகன் இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு 3000 அடி வரைக்கும் ஷூட் பண்ணாரு.
ஷூட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கதையில திருப்தி இல்லை, அதனால சரின்னு கட் பண்ணார். அதை என்ன பேஸ் பண்ணி எடுத்தாருன்னா, பென்னர் படத்துல வந்து அம்மாவோட பாத்திரத்தை மையமா வச்சு ஒரு கதை எழுத சொன்னார். இவருடைய கதை இலாக்காவில் ரவீந்தர்னு இருப்பார். இவருக்கு ஒரு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இலாக்கான்னு ஒன்று உண்டு. அதுல வந்து வித்வான் வே லட்சுமணன், இவர் சாமி இவங்கெல்லாம் இருப்பாங்க, ரவீந்தர்லாம் இருப்பாங்க. ரவீந்தரை விட்டு எழுத சொன்ன போது அதுக்கு ஒரு துணை பாத்திரமா ஒரு தங்கன்னு போட்டு எழுத சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டனி குயின் நடிச்ச ஒரு படத்துல வில்லன் பாத்திரத்துல கதாநாயகனால் வெட்டப்படும். அவருடைய வில்லன் பாத்திரத்துல இருக்கிறவர் வந்து கதாநாயகன் வந்து ஒரு பகுதியை விட்டுவார் அவருடைய உடல்ல, அதையும் வச்சு நீ வந்து ஒரு கதை எழுது ரவீந்தர்னு சொன்னதும் அப்படி எழுதப்பட்ட ஆரம்பத்துல வந்த கதையை தான் இவர் எடுத்தார். 3000 அடிக்கு ஷூட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது வரலன்ன பிறகு டிராப் பண்ணிட்டார். அதை கிடப்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மறுபடியும் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி பிரச்சனையை ஒரு அடிப்படையா வச்சு ஒரு அசன் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்தது. அது வந்து ஒரு முஸ்லிம் எழுதிய நாவல். அதுல வந்து அரச பெண்களை இராணுவத்தினர்லாம் மணந்து அடிமைகளாக நடத்துவாங்க அப்படின்னு. அந்த மன்னர் யாரோ அவரை கொண்டுடுவாங்க. அந்த மன்னருக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவ வந்து ஒரு புரட்சி பெண்ணாக வளர்ந்து ஒரு பெரிய மக்களை திரட்டி கொண்டு வந்து சண்டை போட்டு மறுபடியும் ராஜ்யத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு கதை வரும். அந்த கதையை வைங்க, இது வந்து நாம அம்மு வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொன்னாரு. ரவீந்திரா அந்த கதையெல்லாம் சொல்றாரு. இதை எல்லாம் ஒத்துக்கினாலும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இலாக்கால எல்லாரும் ஒத்துக்கல. இது டைரக்டரா இருந்த சங்கர் ஆகட்டும், ரவீந்திரா ஆகட்டும், புரட்சி பெண்ணுங்கிறதெல்லாம் வாஸ்தவம், அம்மு நடிக்க முடியும் மேடம், ஜெயலலிதா பண்ணிடுவாங்க. பட் த ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி ஒரு புரட்சிக்காரனாக நீங்க நடிச்சா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர உங்களை தவிர யார் நடித்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கதையை மாத்தி அந்த கேரக்டருக்கு வேங்கையன் என்ற பெயர்ல வந்து எம்ஜிஆர் வருவார். ஜெயலலிதா வந்து ஒரு டபுள் ரோலா கொடுத்து ரெண்டு பக்கமும் வருவாங்க. இவருடைய காதலியாகவும் வில்லி என்ற கேரக்டர்லயும் இப்படி வருவாங்க. இப்படிதான் வந்து முதல்ல அந்த கதை அடிமை பெண் வேறு மாதிரி இருந்து பின்னர் எம்ஜிஆருக்காக வருவார். எம்ஜிஆர் புரட்சிக்காரனாக வந்து வெற்றி காண்ட படம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன பண்றாரு, பல சம்பவங்கள் அவரே சொல்றாரு. அவர் வந்த பிறகு நீங்க இப்படி எல்லாம் காட்சி வைங்க, இந்த இதெல்லாம் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து அவர் சேர்த்து இந்த படம் உருவாகுது. அப்போ வந்து இவருக்கு வந்து முதல்ல அந்த ஜெயில இருந்து வருவார் இல்லையா, அந்த சிறையிலிருந்து அந்த குனிஞ்ச தோற்றத்துல வரும்போது அவருக்கு ஒரு உடை அலங்காரம் பண்ணும்போது அந்த உடை என்ன பண்றது, கோணில தைக்கிற மாதிரி இருந்தது. அவர் போட்டது பாத்தீங்கன்னா ஞாபகம் சின்னதா தான் இருக்கும், 1-2 அடிக்கு தான் இருக்கும். அதை வந்து கோணில பண்ணலான்னா இவருடைய உடை அலங்கார நிபுணர் எம்ஜி முத்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அது கூடாது அப்படின்ட்டுன்னு அவர் வந்து எம்ஜி நாயுடு, சாரி முத்து இல்லை, முத்து இருக்காரு, நாயுடு என்ன பண்ணிட்டாரு, கூடாது, தலைவருக்கு பொன்னிறம் மேனி, அவருக்கு இந்த கோணியை போட்டீங்கன்னா அவர் உடம்பு புண்ணாயிடையா, ஜனங்கள்லாம் நம்மளை கொன்னுருவாங்க பார்த்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட சொல்லிட்டு நான் ஒரு வேலை பண்ண இருங்கன்னு சொல்லிட்டு இந்தியா சில்க்ஸ்ல போய் கடைக்கடையா தேடி கடைசியில இந்தியா சில்க்ஸ்ல ஒரு உள்ளன் துணி எடுக்கிறாரு. அதே கலர்ல ஒரு உள்ளன் துணியை எடுத்துட்டு வந்து அதுல ட்ரெஸ்ஸை போட்டா எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். நான் வந்து அடிமையா இருந்து வரேன், எனக்கு போய் உள்ளன் துணி கொடுக்குறேன் தலைவரே, இது உள்ளன் துணின்னு ஜனங்களுக்கு தெரியாது, கோணியா தான் தெரியும், அந்த மாதிரி தான் நாங்க எடுத்துருவோம். அவரை சமாதானம் பண்ணி நாங்க கோணியோட உங்களை வெளியே விட்டோம்னா எங்களை ஜனங்க வெளியே விட மாட்டாங்க, அடிச்சே கொண்டுருவாங்க உங்க ரசிகர்கள்னு சொன்ன பிறகு எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு. இப்படிதான் வந்து இந்த காட்சியில் அதெல்லாம் உருவானது. அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல படம் நடக்கும்போது ஷோ வந்து வருவார். ஷோ தான் ஆக்சுவலி மேஜிஷியன். இவர் வந்து சந்திரபாபு வந்து ஒரு காமெடியனா வருவார். சந்திரபாபுக்கும் எம்ஜிஆருக்கும் தகராறுகள் பல இருந்தாலும் அவர் வறுமையில் இருக்கிறார் என்ற எண்ணத்தில் அவருக்கு உதவி செய்வதற்காக அந்த கேரக்டர் வந்து எம்ஜிஆர் சந்திரபாபு கொடுத்தார். அதை வந்து அவரும் நல்லா பண்ணியிருப்பாரு. ஷோ வரும்போது என்ன சொன்னார், என்னை சீக்கிரம் விட்டுடுங்க, எனக்கு வந்து ஒரு கேஸ் வேற டிடிகே குரூப்ல ஒரு அட்டன் பண்ணணும்னு வேற கண்டிஷன் போட்டிருந்தார். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இவர், உடனே நாங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஜெய்ப்பூர்ல நடக்குது. அங்க போனா சோதனையா ஷோவுக்கு பயங்கரமான வயிற்றுவலி. பரவாயில்ல நான் நடிக்கிறேன்னா நத்திங் டூயிங் சும்மா இருன்னு சொல்லி எப்பவுமே பர்சனல் டாக்டர் சுப்பிரமணியம் கூப்பிட்டு போவார் எம்ஜிஆர். அவரை கூப்பிட்டு நீ அவருக்கு வைத்தியம் பண்ணுங்க, அவர் நீங்க சரின்னா தான் நடிக்க வைப்பேன்னு சொல்லி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அவர் என்னை கிளம்பணுமோ அன்னைக்கு ஒரு ஃபிளைட்ல வந்து ஏத்தியும் அவர் அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி வந்து மைனூட்டான விஷயத்தெல்லாம் கூட வந்து இது பண்ணுவோம். இன்னும் 2-3 சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன். இந்த குல்லா வந்து வரதுக்கு காரணமே ஜெய்ப்பூர் இந்த அடிமை பெண் தான்.
அடிமை பெண் பயங்கர வெயில். அந்த இடத்துல இவர் இருக்கும்போது நெத்தி வயிறு தொடச்சிட்டு இருக்கும்போது ஒரு அன்பர் என்ன பண்ணாரா, அந்த ஃபர்குள்ள அதை அந்த வெள்ளைக்குள்ளா இருக்கு பாருங்க, அதை கொண்டு வந்து தலைவரை நீங்க வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் உடனே அதை வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அதை பர்மனண்டா அவருடைய அடையாளமாகவே ஆகிவிட்டது. அதே மாதிரி இதே ஜெய்ப்பூர்ல என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, 100 ஒட்டகங்களை வச்சு ஒரு காட்சி வருது. அந்த ஒட்டகங்களுக்கு லாரி லாரியா பாலைவனத்தில் எடுக்கிற காட்சி. லாரி லாரியா தண்ணி சப்ளை பண்றாரு. ஒட்டகங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ற எம்ஜிஆர் மக்களுக்கு என்ன சார் பண்ணுவாரு, கொக்கோ கோலா லாரியை கொண்டாந்து நிறுத்தினாராம் சார். தண்ணி வேணாயா உங்களுக்கு, கொக்கோ கோலாவை குடிங்கடான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அப்படிப்பட்ட மனித நேயம் மிக்க நடிகர் அப்படின்னா அது எம்ஜிஆர் அடிச்சுக்க ஆள் இல்லை. நிறைவா ஒரு வார்த்தையை சொல்றேன், பல விஷயங்கள் இருந்தாலும் நேர காப்பு அம்மையார் வந்துட்டாங்க. இந்த படத்தை பத்தி இவருடைய கான்டெம்பரரி இவர் கூட இருந்த நடிகர் திலகம் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கிறார். தனி ஒரு நடிகர் இவ்வளவு பெரிய அளவில் படம் எடுத்திருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இதில் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட ரிஸ்கை நான் எடுக்க மாட்டேன். ஆனால் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் இது அல்வா சாப்பிடும் மாதிரி செய்வார் என்று மனம் திறந்து பாராட்டி இருக்கிறார்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அதை விட வேற என்ன வேணும்? வணக்கம். அருமை அருமை சார். அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்துல ரொம்ப சிறப்பான தகவல்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. குறிப்பா அவர் மனித நேயம் மிக்கவர்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய உதாரணம் சொன்னீங்க. நீங்க சொன்னது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நம்பியாரெல்லாம் நிறைய பேர் அடிக்க போயிருக்காங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா உண்மையிலே அவரை இது படங்கிறது புரிஞ்சுக்காம, என்னோட தலைவனை நீ எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி கத்தியுமாவே சுத்தி திரியிற அப்படின்னே கொலவெறியோட சுத்தி இருக்காங்க நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கோணி பையோட வெளியே விட்டா எங்களை விட மாட்டாங்க அப்படின்னு அவர் அந்த சொன்னீங்க பாருங்க. உதாரணத்துக்கு ஒட்டகத்துக்கு என்ன தண்ணி, மக்களுக்கு கொக்கோ கோலா வண்டியை கொண்டு நிறுத்திட்டாருன்னு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்து மக்கள் மனதில் இன்றும் நாம் ரசித்து பேசக்கூடிய வகையில் இருந்த தலைவராக இருந்திருக்கிறாருங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றியும் சார். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் மீண்டும். மறுபடியும் ஒரு பாடல், அதுவும் தாயை பத்தி. இந்த தாய் பாடல் கொஞ்சம் வித்தியாசமா, அது தலைவர் பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு தலைவருக்கு அந்த அடிப்படையான கல்வியை சொல்லிக் கூடிய இடத்துல ஜெயலலிதா ரோல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாடல். இது கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்பதோடு அவர்களே திரையில் பாடியது என்பது கூடுதல் தகவல். தாய் என்னும் தன்னுயிர் தெய்வத்தை எப்படி போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், வணங்கிட வேண்டும், பேணி காத்திட வேண்டும். இன்றைய நாகரிக உலகில் இத்தகு மதிப்புகளும் அருகி போய் வருதல் வருந்தத்தக்க ஒன்றே. மக்கள் திலகம் என்னும் ஏழைகளின் இதய தெய்வம் தன் அன்னை மீது கொண்டிருந்த பற்றும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் ஏன் பக்தியும் லட்சோப லட்ச ரசிகர்களின் அடிமனதில் பதிந்த அரிச்சுவடி என்றால் அது மிக இல்லை. பிற்காலத்தில் தமிழகத்தில் முதலமைச்சராய் பொறுப்பேற்று பின் மதிய உணவு திட்டத்தை பெரிய அளவில் அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்ற போது பொன்மனச் செம்மல் பூந்தளிர்களோடு அமர்ந்து உணவு உண்ட காட்சி அவன் மக்கள் தலைவன் என்பதற்கு மகரந்த சாட்சி. அன்று அவர் பேசிய போது, சிறு வயதில் ஒரு கவளம் சோறு இல்லாமல் என் தாய்ப்பட்ட வேதனை, அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் என் தாய்ப்பட்ட வேதனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த தாய்க்கும் வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்த போது அவர் பேசினார். இதைவிட தாய்க்கு ஒரு மகன் என்ன செய்துவிட முடியும்? தான் பேதையாக இருந்தாலும் தன் மகன் அல்லது மகள் மேதையாக வர வேண்டும் என்ற நினைப்பில் மட்டுமல்ல, தன் உடல், உயிர், உதிரம் எல்லாம் அர்ப்பணிக்கும் உள்ளம் உலகில் தாய்க்கு நிகரில்லையே. அடிமை பெண் என்கிற திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து வெளியிட்ட போது அதில் 2 பாடல்கள் தாய் பற்றி அமைந்தன. வர்த்தக ரீதியாக சினிமா ஊடக தயாரிப்பில் ஒரு பாடல் போதாதென அடுத்த பாடலும் அன்னைக்காக காணிக்கையாக்கிய பொன்மனச்செம்மலை எண்ணி பெருமிதம் கொள்ளலாம். அவர் தம் வழிப்பாதையில் அன்னையை போற்றும் அத்தனை உள்ளங்களுமே. கலைச்செல்வி ஜெயலலிதா திரைக்கதைப்படி கதாநாயகனுக்கு இவ்வுலகம் பற்றி எடுத்துரைத்து அவனை முழு மனிதனாக்கும் முயற்சியில் முதல் படியாக இடம்பெறும் காட்சிக்காக கவிஞர் வாலி வரைந்தளித்த வார்ப்பு இது. அன்னையை போற்றி இன்னும் எழுத தன்னால் முடியும் என்று மன்னன் படத்துல அவர் எழுதிய பாடல் இன்றும் ஐயப்பன் கோயில்ல திருச்சியில அனுதினமும் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். இதோ கே வி மகாதேவன் இசையிலே வாலி அவர்கள் எழுதிய அம்மா என்றால் அன்பு என்கிற பாடலை நம் நிகழ்ச்சியிலே முதல் முறையாக சிரவணகன்யா அவர்கள் இதோ வருகிறார் நமக்காக. அனைவருக்கும் வணக்கம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு,
ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியும் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும். இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும். இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும். இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும். ஒருவருக்காக மழை இல்லை, ஒருவருக்காக நிலவில்லை, வருவதெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். மொழியும் நாடும் முகத்துக்கு 2 விழிகள் ஆகும் என்று. மொழியும் நாடும் முகத்துக்கு 2 விழிகள் ஆகும் என்று. உணரும் போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு. உணரும் போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு. வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம். கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவம் ஆகும். கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவம் ஆகும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். மிக்க நன்றி. அருமை. இங்க எங்களுக்கு வேற இரவு நேரம் இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு தாலாட்டுற மாதிரி இருந்துச்சும்மா. ஏன்னா அம்மாவை பத்தி பேசணும்னா
தாயிற் சிறந்ததொரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி அந்த தாயை பத்தி பாடும்பொழுது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய அம்மா நினைவுல இப்ப போயிருப்பாங்க. நீங்க அவ்வளவு அற்புதமா பாடுனீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. ரொம்ப நன்றி இந்த நன்றி. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மகிழ்ச்சிம்மா. வாங்க, தொடர்ந்து வாங்க. நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு நம் மதிப்பிற்குரிய திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் இணைகிறார்கள். வாருங்கள். கண்ணதாசன் கலைக்கூடம் மற்றும் அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் திரைக்காவியம் திறனாய்வு 31வது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் காவிரி மேந்தன் ஐயா அவர்களுக்கும் நெல்லை ஆனந்தி அவர்களுக்கும், இங்கு பாட உள்ள சிறப்பு விருந்தினராக வந்த முனைவர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இங்கு பாட உள்ள இந்த பல்வேறு ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேர் பெருமக்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமார் அன்பு வணக்கம். அடிமை பெண் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்கள் எல்லாமே அவரை முன்னிறுத்துட்டாதான் அந்த தலைப்பே அப்படிதான் வரும். எங்கள் வீட்டு பிள்ளை, தொழிலாளி, நான் ஆணையிட்டால் என்று அவரை முன்னிறுத்தி வரும். ஆனால் இந்த கதையில் மட்டும் ஒரு பெண், அடிமை பெண்ணை தான் அதாவது அந்த தாயை, அவருடைய தாயை முன்னிறுத்தி வந்திருக்கும். இந்த கதையின் துவக்கமே ஒரு பெண்ணாசையினோட புள்ளியில தான் துவங்குது. அந்த பழைய பிளாஷ்பேக், அவரும் ஒரு எம்ஜிஆர் தான், அவருடைய அப்பாவும். அந்த அசோகன் பன்னீர்பாய் விரும்ப, அப்புறம் அவங்க குழந்தையை பறித்து கொண்டு போய்விட, அவர் கணவனை ஒரு போட்டி, தர்மயுத்தம் சொன்னீங்க அழகா, அதன் போட்டியின் போது கொன்றுவிட, அதற்கப்புறம் அவர் அந்த குழந்தை அப்படியும் அவங்க துரத்த, அவரிடம் இருக்கிற ஒரு விசுவாசியான ஒரு நபர் இவங்க தப்பிச்சு எங்கேயோ ஓடி போய்விட, அந்த குழந்தையை அவர் என்ன பண்றாரு, அந்த அவர் அடைத்து இருக்கிற இடம் உயரம் குறைவான ஒரு இடம், ஒரு விலங்கு போல அவர் பூணு விழுந்து வளரும் அளவுக்கு அவருக்கு உயரமே இல்லாமல் அவரை மட்டுப்படுத்தி தான் வளர்க்கிறார்கள். அந்த மட்டுப்படுத்தப்பட்ட மனிதனை அந்த ராஜ விசுவாசியாக இருந்த ஒருவருடைய அந்த தாத்தா அவர் தன்னுடைய பேத்தியான ஜெயலலிதாவிடம் சொல்லிவிட்டு இறந்துவிட, அப்ப அவங்க இவரை திருப்பி ஒரு புரட்சியாளனாக மாற்றி அந்த நாட்டை மீட்டெடுக்கவும், அந்த நாட்டின் மூலமாக அவங்க அம்மாவை காத்தெடுக்கவும், அந்த 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 ஊர்ல பாத்தீங்கன்னா ஆணியரை கவர்தல் என்று சொல்வார்கள் அந்த காலத்துல. அந்த ஆணியரை கவர்தல்னா அந்த ஊரினோட வளம், கால்நடைகள் எல்லாம் கவர்ந்து கொண்டு போவார்கள். பிறகு இது மக்களை கவர்ந்து சென்று அவர்களுடைய தொழிலில் அதாவது மனித வளமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த படத்துல பெண்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை யாருமே அந்த வல்னரபிள் அப்படின்ற குழந்தைகள் பெண்கள் எல்லாம் விட்டுடுவாங்க. ஆனா இந்த படத்துல பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி கால்ல விலங்குகள் மாட்டி அவங்க அந்த மேன் பவரை யூஸ் பண்றதுக்காக பண்றாங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் நீ காப்பாத்தணும்னா அதை காப்பாத்திட்டு வந்துதான் நீ என்னோட தலையை கால இருக்கிற விலங்கு உடைக்கணும்ன்றத ஒரு உந்து சக்தியா அவருக்குள்ள செலுத்தி, அதன் மூலம் அவர் எதிரிகள் எல்லாம் போராடும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய், அது பல சூழ்ச்சிகள். அதுல ஒரு இரட்டை, அந்த அப்பாவோட எம்ஜிஆர், மகனும் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் அந்த ரசிகர்கள் ஏமாற்ற மாட்டார். எத்தனை வேஷம் போட்டாலும் அவர் ஒரு எழுச்சிமிக்க ஒரு இளைஞனாகவே வந்துட்டு போறவர். இதுல படம் தொடங்கி ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இறந்து விடுகிறார். இது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். இருந்தாலும் அதுல இருந்து இந்த கதை தொடங்குதுன்னா அது பெரிய ஆச்சரியம். எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி சமுதாய கதைகள் மாறி எவ்வளவு நாளாச்சு. அது என்ன வரும்போது அந்த சமூக கதைகள் நடுவுல எடுத்திருந்தா கூட, இந்த கதையை எடுத்திருந்தா கூட ஒரு 10ஓடு 11ஆக போயிருக்குமோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட மறந்து விட்ட நிலையில் திருப்பி ஒரு அரசாங்க ராஜமுறை கதைகள் கொண்டு அதற்கு எவ்வளவு உடைகள் வேணும், எவ்வளவு அந்த அரங்கம் நிர்மாணிக்கணும், எவ்வளவு ஆள்பலம், அப்படியெல்லாம் நிறைய அந்த உள்ளரங்கு காட்சிகள் குறையும். அதனால அந்த அரங்க அமைப்பு, ஆள்பலங்கள்லாம் கொஞ்சம் சமாளித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த பாலைவன காட்சியில கொஞ்சம் ரிஸ்க் தான். அவ்வளவு பேர் எங்க கிடைப்பாங்க, அவ்வளவு பேர் கிடைச்சு அவ்வளவு ஒட்டகம், நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு ஒட்டகம், அந்த போர்க்காட்சி, அவங்களுக்கு உணவு தண்ணி ஏற்பாடு, உணவு இல்ல தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க பணத்தை, அந்த மாதிரி தண்ணி ஏற்பாடு பண்ணவே போதுமே, பணம் பஞ்சா பறந்துடும். அந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுத்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த நம் நாடு அதுவே ஒரு ட்ரையல் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் ஒரு ட்ரையல் மாதிரி அந்த தன்னோட அரசியல் வாழ்வை நகர்த்தி கொண்டு போவதற்கு ஒரு இடைக்கல்லாக கூட இந்த படம் இருக்கிறது. ஏன்னா வசனங்கள்லாம் கூட அந்த அரசியல் நடி நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆனாலும் அந்த ஒரு பெண்ணு எடுத்து கொடுத்து அந்த எல்லா சமூக உலக நடைமுறை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த இயல்பு வாழ்க்கை அந்த கத்தி சண்டையில இருந்து எல்லாமே வாழ்விச்சு எல்லாம் சொல்லித்தராங்க. அப்படி சொல்லி தந்து அந்த ஒவ்வொரு இடக்கட்டத்தா மீட்டு எடுத்து அவங்க அதை போராடி அந்த நாட்டை மீட்டு
அம்மாவையும் அதே மாதிரி கடைசியா அந்த அம்மாவோட விலங்கை உடைச்சு அவங்க ஆசையை பூர்த்தி செய்வது ரொம்ப அழகு. எம்ஜிஆரோட படத்துல வந்து அவங்க சிறு வயதுல அவங்க அம்மா பிரிஞ்சதுனாலே என்னவோ அம்மாவினோட பாச காட்சிகள் நிறைய இருக்கும். அம்மாவை முதன்மைப்படுத்தி வந்த இந்த படமும் கைத்தட்டலும் வரவேற்பும் பெற்றது, இன்றளவும் பெற்றுக் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமைம்மா. கொடுக்கப்பட்ட நேரத்துல ரொம்ப ஒரு சாரமா நிறைய கருத்துகள் சொன்னீங்க. குறிப்பா அவருடைய அந்த ஒரு மனசு, இளகின மனசு, அதை பத்தி சொன்னீங்க. படம் தொடங்கிய நேரத்திலேயே குறுகிய காலத்துல அந்த அந்த சின்ன குறிப்பிட்ட மணிக்கு துளிகள்ல அவர் இறந்து போயிட்டாருங்கிற காட்சி வந்தும் இது வெற்றி படமானது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா பொதுவா மக்கள் வந்து எம்ஜிஆர் எந்த படத்துலயுமே அவர் இறந்ததா காட்ட விடவே மாட்டாங்க, தியேட்டரே கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு படத்தை மாத்து அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் அதுலயும் வெற்றி. அது மட்டும் இல்லாம அழகா சொன்னீங்க, மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், ஏன்னா அவரை மையப்படுத்தி தான் தலைப்புகள் வரும் அந்த படத்திற்கு. அடிமை பெண் அப்படின்னு ஒரு அந்த தாயை மனசுல வச்சு அவர் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் அம்மா. நன்றி, நன்றி. அடுத்ததாக இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அடுத்த பாடல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய தொடக்கம் என்று சொல்லலாம், எம்ஜிஆருக்கு குறிப்பா. இந்த பாட்டு வந்து ஒரு முறை இலக்கிய கூட்டம் ஒன்றில் புலமைப்பித்தனவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சொன்னார், கண்ணதாசனை விட 1000 மடங்கு படித்தவன் நான் என்று வார்த்தை பேசுறாரு. மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்ட் ஆயிடுது, என்னடா இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்றானே அப்படின்னு. ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆனால் என்னை விட 1000 மடங்கு படைத்தவன் கண்ணதாசன் என்று அவர் சொன்னார். அது ஒரு நல்ல செய்தி. புலமைப்பித்தனை நினைக்கும் போது அந்த வார்த்தை ஞாபகம் வருது. இந்த பாட்டு திரைப்பாட்டு என்பது இலக்கியம் ஆகுமா என்று பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தமிழ் அறிஞர்கள் மேடையிலையும் சரி, பொதுவா இல்ல அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் கவிக்கோ அப்துல் ரஹ்மானே சொல்வார், அம்மி கொத்த சிற்பி எதற்கு என்று. ஆனால் அவரே சொன்னார், கண்ணதாசன் மட்டும் விதிவிலக்கு என்று அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கார். இந்த பாடல் குறிப்பாக புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடல் இலக்கிய தரம் மட்டுமல்ல, இலக்கியம் பாடல்தான் என்றே சொல்லலாம். அவ்வளவு அழகான வார்த்தைகள், அவ்வளவு அழகான ஒரு காதல் பாடலாக இருந்தாலும் கூட அவ்வளவு மென்மையான வார்த்தைகள் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நான் அண்மையில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதுவும் சேர்த்து சொல்ல விரும்புறேன். இந்த பாடலை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் கடைசியில அந்த பாட்டு வந்து வழக்கமா எழுதி கொடுக்கும் போது 2 பேரா 3 பேரா எழுதுவாங்க இல்லையா? எழுதி முடிச்ச உடனே எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு, புலவரே எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நீர் பரப்பு, அது பொய்கையோ ஆறோ ஏதோ ஒரு நீர் பரப்பு வேணும், அந்த பரப்புல சம்பந்தப்பட்ட அந்த நீர் பரப்பையும் தொட்டு எழுதி இந்த பாட்டு எனக்கு ஒரு பேரா வேணும்னு அவர் கேட்க, அப்பதான் அந்த பொய்கை எனும் நீர்மகளும் பூவாடை பொறுத்திருந்தால் அந்த பேரா வந்து எம்ஜிஆருடைய வலியுறுத்தலுக்காக அல்லது அந்த காட்சி அமைப்பையும் விளக்கம் கொடுக்கும் போது அது சேர்த்து அது ஒரு பேராவா புதுசா ஆட் பண்ணி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி அப்படி எழுதப்படவில்லை என்பது ஒரு கூடுதல் செய்தி. 1000 நிலவே பாட்டு வந்து அதி அற்புதமான பாட்டு மட்டுமல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பாடுவதாக அவர் வந்து பதிவு செய்யப்படுறார். ஆனா அந்த பதிவு பண்ணி என்னைக்கு ரெக்கார்டிங் ஆகுதோ அதுக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்போ வந்து அந்த பாடல் சரியில்லாம போன மனிதனுக்கு பதிலாக வேற யாரையும் வச்சு பாடிடலாம் அப்படின்னு மறுபடியும் மற்றவங்க எல்லாம் சொல்ல, எம்ஜிஆர் வந்து விட்டு கொடுக்காமல், இல்ல அந்த பையன் சின்ன பையனா இருக்கான், அவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருப்பான், இது வந்து எம்ஜிஆர் கிட்ட கிடைச்ச அந்த வாய்ப்பு பறிபோயிடுச்சுன்னு சொல்ற வார்த்தை வரக்கூடாது, வளரக்கூடிய ஆளு, நம்ம வெயிட் பண்ணலாம், ஒரு மாசம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலை தேறி வருகின்ற வரைக்கும் காத்திருந்து அவருக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு. இதை பற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பல மேடைகளில் எம்ஜிஆருக்கு நன்றி பாராட்டி இதை பத்தி சொல்லியிருக்கான்றது கூடுதல் செய்தி. இந்த பாட்டுல வந்து ஒவ்வொரு வரியும் பாருங்க, இதழோரம் சுவை தேட புதுப்பாடல் விழிப்பாட அப்படின்னு ஒரு வரி, பொய்கை எனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தால் தென்றலினும் காதலனின் கை விலக்க வேர்த்து நின்றால் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் பி சுசீலா இருவருடைய குரல்ல தேன் கலந்து அமுதம் வழிந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த பாடல். நமக்காக தருவருகிறார் ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர் அவர்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். 1000 நிலவேவா, 1000 நிலவேவா, இதழோரம் சுவை தேட
புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோறும் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நள்ளிரவு துணையிருக்க நாம் இருவர் தனியிருக்க நாம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணையிருக்க நாம் இருவர் தனியிருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உலகம் ஒரே மனம் என்னாசை பாராயோ இல்லை உலகம் ஒரே மனம் என்னாசை பாராயோ என்னுயிரிலே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ நிலவேவா ஓராயிரம் நிலவேவா மன்னவனின் தோளிரண்டே மங்கையந்தன் கை தழுவ தார்குழலும் பாய்க்கும் கண் சிவந்த வாய்விக்கும் மன்னவனின் தோளிரண்டே மங்கையந்தன் கை தழுவ தார்குழலும் பாய்விரிக்கும் கண் சிவந்த வாய்விழுக்கும் இன்ப மயக்கம் எழில் முகம் முத்தாகவே தாரோ மயக்கம் எழில் முகம் முத்தாகவே தாரோ அந்த நினைவில் வந்து விழுந்தேன் கொத்தான பூவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா அல்லி மலர் மீதே அடையன நான் கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பேர் அல்லி மலர் மேனியிலே ஆடையன நான் கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பேரும் சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ சின்ன இடையில் மலர் இதழ் பட்டாலும் நோகாதோ இன்பம் இதுவோ இன்னும் எதுவோ கண்டாலும் ஆகாதோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா பொய்கையினும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலினும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றாள் பொய்கையினும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தென்றலினும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றாள் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ என்ன துடிப்போ நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா
நிலவே வா. நன்றி நன்றி ஐயா. அருமை 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 சார். 4 சரணத்தை விட்டாம பாடிட்டீங்க. ரொம்ப நான் எங்க விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிகவும் ரசித்தோம். நன்றி நன்றி. அடுத்ததாக தன்னுடைய திரை காவிய திறனாய்வின் நிறைவுரையை வழங்குவதற்கு முனைவர் ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம். 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 ரொம்ப அருமையா அந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இவ்வளவு தூரம் வந்து பாட்டு முறையுமாக சிலப்பதிகாரத்துல சொல்ற மாதிரி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்ன மாதிரி ஒரு உரையிடையிட்ட பாட்டுடை காவியமாக ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில சொற்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆருடைய படங்கள் ஒரு 100 படங்கள் பற்றி நான் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருக்கிறேன். சித்ரா லக்ஷ்மணுடைய டூரிங் சினிமாஸ் அதுல இப்போ ஒரு 5-6 படம் வந்திருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு நான் சென்னையில மீதி 4 படம் பேசுறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த ஒவ்வொரு படத்தையும் ஒரு தனி வீடியோவாகவே வந்திருக்கு, பாருங்க. அடுத்தது இந்த தாயில்லாமல் நான் இல்லை பாட்டு பற்றி நம்ம ரொம்ப விமரிசையாக பேசணும். நான் பாட்டை பத்தி சொல்லாததுக்கு காரணம் மீதி பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க பாடுவாங்கன்னு தான். அந்த பாட்டுக்கு பல்லவி கொடுத்தது எம்ஜிஆர். ஏன்னா அவர் எல்லாரும் எழுதின பாட்டெல்லாம் பாக்குறாரு, அவருக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, தாய் இல்லாம நான் இல்ல, தானா எவரும் பிறக்கல, அந்த மாதிரி எழுதுங்கன்னு உடனே ஆலங்குடி சோமு ஐயா அதையே அப்ப பல்லவியா வச்சிருவோம், இதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு வச்சு எழுதுனதுதான் அந்த பாட்டு. அடுத்து இந்த 1000 நிலவேவா பாட்டுக்கு அவர் ஏன் காத்திருந்தாருன்னா அது ஒரு செடக்டிவ் சாங். எம்ஜிஆர் ஏமாத்துவார். உண்மைக்குமே பவளவல்லிய காதலிக்க மாட்டாரு. ஆனா ஜீவா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிடணும்னா இவ்வளவு காதலிக்கிற மாதிரி நடிச்சாதான் முடியும். அப்பதான் அந்த ஒரு அப்பாவி இளம்பெண்ணை காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் நடிப்பாரு. அப்ப அவருடைய குரல்ல வந்து அந்த ஒரு கள்ளத்தனம், அந்த போலித்தனம் எல்லாம் இருக்கணும். அது டிஎம்எஸ்னுடைய அந்த கம்பீர குரலுக்கு ஒத்து வராது. அப்போ எஸ்பிபி குரல் வந்து சற்று வித்தியாசமான குரல், எது வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் கேட்காத குரல். அப்போ அந்த குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும்ன்ற ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து அதற்காக அவ்வளவு சில மாதங்கள் வெயிட் பண்ணி அவருக்கு காய்ச்சல் சுகமான பிறகு அதை ஷூட் பண்ணிருக்கலாம், அந்த பாட்டை எடுத்திருக்கலாம். இது என்னுடைய ஒரு அனுமானம். இந்த பாட்டை கேட்டுட்டு சிவாஜி கணேசன் திரும்ப திரும்ப போட்டு கேட்டாராம். பிரபு ஒரு பேட்டியில சொல்றாரு, திரும்ப போடுன்னு கேட்டு, எப்படி இந்த மாதிரி பாட்டெல்லாம் எம்ஜிஆருக்கு மட்டும் அமையுது, விஸ்வ அவருக்கு மட்டும் மியூசிக் போடுறாரு அப்படின்லாம் அவர் வியந்து பாராட்டி இருக்காரு அந்த பாட்டு. அடுத்து இந்த இறப்பு பற்றி சொன்னாங்க. உண்மையிலுமே அந்த பாசம் படத்துல எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் ராமண்ணா வந்து அவர் சொல்றத முழுமையா கேட்டார். முதல்ல கூண்டு கிளி எடுக்கும் போது சொல்றாரு வேண்டான்னு, கேட்கல. அப்புறம் குலேபகாவலி எடுத்து நல்ல லாபம் பார்த்தாரு. அப்புறம் பாசம் வரும்போது வேண்டான்னா கேட்கல. இப்போ அதே மாதிரி இதுல இந்த அப்பா இறந்த மாதிரியே ராஜா தேசிங்கு, நீரும் நெருப்பும்ல எல்லாம் சகோதரர்கள்ல ஒரு சகோதரன் இறந்துருவான், டபுள் ஆக்ட் எம்ஜிஆர் பண்ணுவாரு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா வேற இருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் மக்கள் ரசிக்கிறது இல்ல. எம்ஜிஆருக்கு பகைவன் வந்து எம்ஜிஆரா அல்லது எம்ஜிஆருடைய சகோதரன் சாகிறதா, இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க மனசுக்குள்ள எழும் காரணத்தினால அவங்க அந்த படம்லாம் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கிடையாது, நஷ்டம் கிடையாது. எம்ஜிஆர் படம் எதுவும் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் கிடையாது, பெரிய லாபம் குறைந்த லாபம், இப்படித்தான் நம்ம அதை பிரிக்கணும். அதனால வந்து இந்த படங்கள் எல்லாம் குறைந்த லாபம் கொடுத்த படங்கள். அம்மா சொன்னது வந்து மிகச்சரி. அப்புறம் இந்த புஷ்குல்லா வந்து அது நான் படிச்ச வரைக்கும் அது சிஎம் கொடுத்தாரு, ராஜஸ்தான் சிஎம் சுகாதிலால் அவர் பேரு அந்த மாதிரி வரும், சுகாதியா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு விருந்து, எப்படின்னா எம்ஜிஆர் இங்க இருந்து ஷூட்டிங் போன உடனேயே அங்க ஒரு தீ விபத்து ஏதோ நடந்திருக்கு, எம்ஜிஆர் ஒரு 50,000 நன்கொடை கொடுக்கிறாரு. அந்த அறிவிப்பு நியூஸ் பேப்பர்ல வந்த உடனே எல்லாருமே வியந்து பாக்குறாங்க, என்ன இது ஷூட்டிங்க்கு வந்த ஒரு நடிகர் 50,000 கொடுக்குறாரா, இது என்ன உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ சிஎம் என்ன பண்றாரு, இவரை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கிறாரு. விருந்து கொடுக்கும் போதுதான் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ்குள்ள அந்த புஷ்குல்லா இருக்குது. அதை எம்ஜிஆர் வச்சு ஜானு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. நல்லா இருக்குன்னு உடனே அடிமை
பெண் படத்தினுடைய திரைப்பட விழா மதுரையில சிந்தாமணி தியேட்டர்ல நடந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன். அப்ப எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் புஷ்குல்லா வச்சு வந்தாரு. அப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 அடி தூரத்துல அவங்க அந்த கார்ல வரும்போது ஜெயலலிதா வந்து ஒரு கிரீனிஷ் ப்ளூ, ஒரு பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கலரே கிரீன் தான். அந்த கலர்ல ஒரு பிளெயின் சாரி, சிந்தட்டிக் சாரி கட்டி, சில்க் மாதிரி தெரியல, அந்த சிந்தட்டிக் மாதிரி தான் இருந்தது. இந்த பன் கொண்டன்னு சொல்லுவோம்ல, டீச்சர்ஸ் எல்லாம் போடுவாங்களே, அந்த கொண்டை போட்டு பக்கத்துல வந்து பண்டேரி பாய், எம்ஜிஆர். அது எம்ஜிஆருக்கு அந்த பக்கம் அசோகன் நின்னாரு. எங்களுக்கு அசோகன் முகம் அவ்வளவா தெரியல. நாங்க இன்னொன்னு அதை ஆர்வமாவும் பார்க்கல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தோம். அப்ப வந்து அந்த சமயம் புஷ்குல்லா வச்சிருந்தாரு. தோல்ல தொட்டார். தோலை தொட்ட உடனே அந்த அம்மா ஜெயலலிதா அப்படியே உள்ள போயிட்டாங்க, உள்ள போய் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பக்கத்துல ஒரு 5 அடி தூரத்துல வச்சு அவங்கள பார்த்தேன். அப்ப புஷ்குல்லா அந்த அடிமை பெண்ணுக்கு பிறகு அவர் போட்டுட்டு வந்தாரு. இன்னொரு விஷயம், அதுல அந்த ஜீவான்ற பேருக்கு அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஜீவா அப்படின்னும் போது எம்ஜிஆர் ஒரு வளர்ந்து வருகின்ற காலத்துல, அப்பதான் அவர் ஹீரோ ஆகிக்கிட்டு வர்றாரு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. அப்ப ஒரு பெண், ஒரு பாடகி வந்து அவரை ரொம்ப தீவிரமா ஒருதலையாக காதலிக்கிறாங்க. அவரால் அந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கு பிறகு அவங்க திருமணம் முடித்து ரொம்ப நல்ல ஒரு குடும்ப நண்பர் ஆயிட்டாங்கன்னு வைங்க. ஆனா அந்த பேர் மட்டும் அவருக்கு மனசுல இருக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த பேரை ஜீவா ரத்னா, நீங்க உலகம் சுற்றுமாலிபன்ல பாருங்க, ரத்னா, நாடோடி மன்னன்ல ரத்னா, இதுல ஜீவா. ஏன்னா இதுல வந்து பவளவல்லிக்கு ரத்னான்னு வைக்க முடியாது. அதனால ஜீவான்ற பேரை வச்சு அவர் தன்னுடைய அந்த தன்னை காதலித்த அந்த காதலியினுடைய பேரை வந்து ஒரு காவியமாக்குறாரு. ஒரு உயர்ந்தவனை காதலிக்கும் போது அந்த காதல் நிறைவேறுதோ இல்லையோ, அது கல்யாணத்துல முடியுதோ இல்லையோ, ஆனா வந்து ஒரு கலைஞனை காதலிக்கும் போது அந்த காதல் காவியம் ஆகிறது. அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு அந்த ஜீவான்ற பேர் வந்து ஒரு காரணம். இன்னொன்னு இந்த படத்துல என்ன விசேஷம்னா, இப்ப மருதநாட்டு இளவரசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆட்டிடையனாக இருக்கும் காண்டீபனை வந்து அந்த அம்மா விஎன் ஜானகி வந்து இது பண்ணுவாங்க. நல்ல வாழ் பயிற்சி, கம்பு பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்து, சிலம்பம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வீரனாக்குவாங்க, போர் வீரன் மாதிரி உருவாக்குவாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஜெயலலிதா வேங்கையனை வந்து வாழ் பயிற்சி இதெல்லாம் தண்ணியில வச்சு சொல்லி கொடுத்து உருவாக்குவாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சிறு சிறு ஒற்றுமைகள் கூட இந்த படத்துல வந்து இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விழுப்புரம் பக்கத்துல பாலாற்று பாலத்துக்கு அருகில தான் இந்த காட்சி எடுக்கிறாங்க. அதாவது இவங்க எல்லாரும் ஊரை விட்டு போவாங்க. எம்ஜிஆர் ஜீவா என்ற நம்பிக்கொண்டு பவளவல்லியை அழைத்து கொண்டு வருவார். அப்ப இவங்க எல்லாம் வரிசையா போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஏன் போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓஏகே தேவர் எம்ஜிஆரோட இன்டராக்ட் பண்ற சீன் வந்து விழுப்புரம் பக்கத்துல பாலாற்று பாலத்துக்கிட்ட அந்த ஒரு மலையடிவாரம் பகுதியில எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஷூட் பண்ணும்போது ஒரு எம்ஜிஆர் ரசிகர், ஒரு அரசு ஊழியர் என்கிட்ட நேர சொன்னது, ஒரு போன மாசமா என்னதான் சொன்னாரு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காங்கிரஸ்கார் அவர் சொன்ன வாசகம், அவருடைய எம்ஜிஆர் காலை பிடிச்சு இழுத்து கீழே வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அத வந்து அவருடைய ஆட்கள் பார்த்து அந்த ஆளை கூட்டு போய் நல்லா அடிச்சு அப்புறம் மருத்துவ சிகிச்சை எல்லாம் செய்து அனுப்பி வச்சாங்களாம். அந்த ஊரை சேர்ந்தவர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கம்மா எங்க ஊர்ல அப்படின்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயும் அவருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்குது. ரசிகர்கள் மத்தியிலேயே இப்படி உயிர்கொல்லிகளும் சிலர் ஊடுருவை வந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பிழைச்சு வந்திருக்காருன்னா அந்த தாய் குலத்தினுடைய ஆசீர்வாதம்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அடிமை பெண் வந்து தாயின் பெருமை பேசுகின்ற படம். நல்ல மகனை பெற்றெடுத்தால் அந்த தாய்க்கும் பெருமை, மகனுக்கும் பெருமை, அந்த மகனால ஊருக்கும் உலகுக்கும் நன்மை என்ற வகையில இந்த படம் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அருமைமா, அருமைமா, மிகச் சிறப்பு. நீங்க எல்லாரும் பேசியதுல இருந்து ஒரு பொதுவா ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது தொழில் விஷயமாவோ வேற ஏதோ மன வேற்றுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் வந்து இந்த சந்திரபாபுவாக இருக்கட்டும், எஸ்பிபியாக இருக்கட்டும், அவர் காத்திருந்து அவங்களுக்கான வாய்ப்பை முறைப்படி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு உயர்ந்த உள்ளம் வேணும். சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் டாக்டர் காணுவை சந்திச்சேன். எம்ஜிஆருடைய அந்த மூளையில இருந்த ரத்த உறைவை வந்து அவர் தான் சிகிச்சை செய்தார். அப்போ அவர்கிட்ட நீங்க எம்ஜிஆர்ட்ட என்ன வியந்து பாத்தீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ஹி வாஸ் த சேம் அப்படின்னாரு. பேஷண்டா வரும்போதும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பும் போதும் அதே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு.
ஹிஸ் மியூசிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வாஸ் சூப்பர் அப்படின்னு. அப்ப அவர் அந்த மியூசிக்கு அவ்வளவு நான் 90 டியூன் எடுத்து அதுல ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு மெலடி செலக்ட் பண்ணியிருக்காரு ஜெயலலிதாவுக்காக அப்படின்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த சங்கீத ஞானம், அவர் கர்நாடக சங்கீதம் படிச்சவர், அவருடைய டைரி நான் பார்த்திருக்கேன். அதுல அந்த சண்டை வரிசை சரளி வரிசை எல்லாம் அவர் கைப்பட எழுதுனது. அது மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு தடவை பேசும்போது 2 பேர் முரண்பட்டவர்களுடைய கருத்தை பற்றி அவர் சொல்லும்போது, உங்க பாஷையிலேயே சொன்னா கைசிகி நிஷாதமும் காகலி நிஷாதமும் போல அப்படின்னாராம். உடனே குன்னக்குடி வைத்தியநாதன் வியந்து போயிட்டாராம். இது வரைக்கும் நம்ம இந்த இதை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணது இல்லையா, இவர் எவ்வளவு தூரம் அதை வச்சு யூஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சு. அந்த அளவுக்கு அவருடைய மியூசிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின் வாஸ் சூப்பர்னு டாக்டர் கானு சொன்னாரு. எனக்கு அது இப்ப நீங்க எல்லாம் பாட்டு பாடி அதை பற்றி வியந்து பேசும்போது எனக்கு அது இன்னும் மகிழ்ச்சியாகவும் உறுதி செய்யப்படுத்தப்பட்ட தகவலாகவும் இருக்கு. நன்றிம்மா. அருமைமா, அருமைமா. அதான் நீங்க சொன்னது 1000 நிலவேவால ஒரு சரணத்தை அவரு தனக்காகவே எழுதி வாங்கியிருக்காரு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி வரணும், பொய்கை வரணும் அதுல அப்படின்லாம் எழுதி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ரசிகனாகவும் இருந்திருக்கிறார். தான் சேம்னு சொன்னது ஒரு ரசிகனாக, கலைஞனாக, தலைவனாக தன்னுடைய பணியை செவ்வனே செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான நிறைவுரை. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றியும். மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். பாத்திர படைப்புகளை நமக்கு வழங்குவதற்கு நம் மதிப்பிற்குரிய கீதகாந்தி அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். வாங்க சார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். வணக்கம். ஒரு படம்னா கதாநாயகர் இருப்பாரு, கதாநாயகி இருப்பாங்க. எம்ஜிஆர் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி அப்படின்னாலும் அடிமை பெண்ணை பொறுத்தவரை கதை, கதாநாயகி எல்லாமே பண்டரிபாய் தான். அந்த அசன் அப்படிங்கிற நாவல்ல அரச மகளிரை அடிமைகளாக நடத்துகிறார்கள் அப்படின்னு தான் கரு இருந்தது. ஆனால் அரச மகளிர் என்பதை விட்டு அன்னையை கொண்டு வந்தார் பாருங்க, அங்கதான் எம்ஜிஆர் நிக்கிறார். அதான் எம்ஜிஆர். ஏன்னா அவர் அவராகட்டும், சிவாஜி ஆகட்டும், இவங்கெல்லாம் அப்கோர்ஸ் MS ஆல்சோ அம்மாவை தொழாமல் இவர்கள் வேலைக்கு சென்றது கிடையாது, ஒருபோதும் கழிந்தது கிடையாது. அவர் கோயிலை கட்டினவர் ராமாபுரத்துல எம்ஜிஆர். அதனால அது அன்னையை முன்ன வச்சா அது எம்ஜிஆருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும், அவங்க என்ன விரும்புவாங்க, நான் என்ன பண்ணினா விரும்புவாங்கன்னு தெரியும். அதனாலதான் அவர் புரட்சிக்காரனா வந்தாரு. இந்த இடத்துல அன்னையை முன்னே வைத்து எடுக்கிறார். முதல் சீன்ல வரும்போதே பார்க்கும்போது வேங்கையனா அவர் வரும்போது அந்த இடத்துல அம்மாவை பார்த்தா அந்த அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. என் சங்கிலியை மட்டும் உடைக்க கூடாது, எல்லா அடிமை சங்கிலியும் உடைத்து விட்டு கடைசியாக என்னுடைய சங்கிலியை நீ உடைக்கணும் அப்படின்னு மகனுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்பதான் அந்த தாய் இல்லாம நான் இல்லை பாட்டெல்லாம் வரும். அந்த இது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பண்டரிபாயை சேர்ந்தது. அவங்க அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாங்க, பல படங்கள்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒட்டி தான் எடுத்தார். அது கதாசிரியர் எம்ஜிஆர், இயக்குனர் எம்ஜிஆர் அப்படிங்கிற பலதரப்பட்ட முகம் கொண்ட எம்ஜிஆரை சார்ந்தது. அந்த பாத்திரம் அவர் எம்ஜிஆர் தான். அதே மாதிரி இந்த வேங்கையன் அப்படிங்கிற பேரை யார் சூஸ் பண்ணது? ஏன்னா இது புராண படமும் கிடையாது, சமூக படமும் வரல. அதனால ஒரு வித்தியாசமான பேர் வேணும்னு இவங்க விவாதிக்கும் போது இவருடைய கதை இலாக்கால இந்த வித்வான் லக்ஷ்மணன் தான் என்ன பண்றாரு, வேங்கையன்னு சொல்றாரு. அது என்னன்னா, முதல்ல புலி எப்பவுமே உடனே பாயாது, பாத்தீங்க அப்புறம் தான் பாயன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் பூனை மாதிரி வளர்றான் சிறையில, அதுக்கப்புறம் புலியா மாறுறான் அப்படிங்கிறதுக்காக வேங்கையன் அந்த பேரை கொடுக்குறாரு. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது எம்ஜிஆருக்கு அதெல்லாம் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எம்ஜிஆருக்கு இது இந்த புரட்சிக்காரனா நடிக்கிறது, வெற்றிகரமா பண்றது, அம்மா இதெல்லாம் பொருந்தெல்லாம் சர்வசாதாரணமா பண்ணுவார் அவரு. இந்த இடத்துல அது மிகச்சிறப்பாக வரும். அதே மாதிரி அந்த வேங்கையன் கேரக்டர் 2 ஜெயலலிதா கிட்ட டீல் பண்ணதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும். அவர் ஜீவாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக பவளவள்ளியோட சேர்ந்தெல்லாம் போவாரே தவிர பவளவள்ளியோட இணைவது போல அவர் காட்டுவது கிடையாது. அது மாதிரிதான் அது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல எம்ஜிஆர் இருப்பாரு, பண்ணிருப்பாரு. அடுத்தது ஜெயலலிதாமா. ஜெயலலிதாமா அவங்களுக்கு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பை பர்த் அந்த பிறவிலேயே அவர்களுக்கு அதிகார குணம் இருக்கும். எம்ஜிஆருக்கு இருந்தது அன்பு குணம். ஆனா ஜெயலலிதாமா கிட்ட இருந்து அந்த அதிகாரம் அவங்க டோன்லயே தெரியும். நீங்க பாத்தீங்களா தெரியும். சரோஜ தேவம்மா பேசினாங்களே கிள்ளை மொழியா இருக்கும், கொஞ்சரா மாதிரி இருக்கும். ஜெயலலிதாமா சாதாரணமா பேசினாலே ஆணையிடுவது போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசய பிறவி அந்த அம்மா. சோ அதனால அவர் என்ன பண்ணார், அந்த கேரக்டர் ஜீவாவும் சரி பவளவல்லியும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பிரம்மாண்டமா தெரியும். ஜீவாங்கிறது அன்பின் வடிவமாகவும், பவளவல்லி என்பது ஆணவத்தின் வடிவமாகவே காமிச்சிருப்பார். அதுதான்
எம்ஜிஆர் கதையிலாக்கா. அப்கோர்ஸ் எம்ஜிஆர் கதையிலாக்கான்னா எம்ஜிஆர் தான் இருப்பார் அதுல. அவர் தான் முதல்ல டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி அதை சங்கர் கிட்ட கொடுத்திருந்தார். அந்த மாதிரியான ஒரு சிறந்த கேரக்டர்ல ஜெயலலிதா பின்னி படையில் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜீவான்ற கேரக்டர்ல வந்து பண்ணும்போது சண்டை காட்சியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க எம்ஜிஆருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல கொடுத்தாங்க. அதை நான் அந்த சண்டை காட்சியோட மாஸ்டர் பத்தி பின்னாடி அடுத்த இதில் வரேன். அவருக்கு வந்து சண்டை சொல்லி கொடுத்தது வந்து ஷியாம் சுந்தர் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து முதல்ல கொடுத்தாரு. எம்ஜிஆர் வந்து சிலம்பாட்டம்லாம் சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தார். முகராசி படம்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்ற போது சொன்னாரு, அவங்க கத்துக்கிற மாதிரி இல்லை, நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவு வேகத்துல இருக்காங்க அப்படின்னாராம் சங்கர். அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன் மூளை உள்ள ஆளுங்க ஜெயலலிதா அம்மா. ஸோ அந்த சிலம்பம் கத்தி சண்டை எல்லாம் கத்துக்கினாங்களாம். எம்ஜிஆர் வந்து சொன்னாராம், தப்பு நடந்துடக்கூடாதுப்பா நான் நடக்கும்போது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து வாழ்வீச்சில் வல்லவர். அவங்க கரெக்டா தடுக்கணும், நம்ம டூப் இல்லாம பண்ண போறோம், அதுக்கேற்ற மாதிரி நீ சொல்லி கொடுனதும் அந்த காட்சியெல்லாம் மிக சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. வாட்ஸ்அப் ஜெயலலிதா மேடம் அவ்வளோ சிறப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த அசோகன் கேரக்டர் ஒரு வில்லன் சாதாரண கேரக்டர்ல வருவார். அவர் தான் எல்லாரையும் அழிக்கிற மாதிரி வருவாரு, ஒரு தூண்டுதலா இருப்பாரு. கடைசியில வந்து எம்ஜிஆரால அவர் வந்து வெல்லப்படுவார். இப்படி வந்து ஒரு சின்ன இதில் போயிடும். சந்திரபாபு வந்து வாழ்க்கையில கஷ்டப்பட்டார் கடைசி காலத்திலாம். அப்போ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண, இத்தனைக்கும் வந்து அவருக்கும் இவருக்கும் மாடி வீட்டு படம் எடுத்த போது பிரச்சனைகள் பல இருந்தன. இருந்தாலும் அதுதான் என் பொன்மன செம்மல், மக்கள் திலகம், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம அவனுக்கு ஏதோ ஒண்ணும் இல்லை, அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு காமெடியனாகவே கொண்டு வந்து பண்ணியிருப்பார். அது சந்திரபாபு அவருடைய ஸ்டைல்ல அனாவசியமாக பண்ணிட்டு போயிருப்பாரு. அது ஒரு டாக்டரா வருவாரு, வேங்கையன் ஃப்ரெண்டா இருப்பார். சோ உள்ள சேர்த்திருப்பார். சோ வந்து இவருக்கு அரசியல் ரீதியாக பயங்கர எதிரி. அவர் அந்த நாள் கழகத்திலிருந்தே புலந்து கட்டினவர். எம்ஜிஆர் பின்னாடி ஏடிஎம்க ஆரம்பிச்ச போது சொன்னவர். ஆனால் எம்ஜிஆர் வந்து நடிப்பு வேறு வாழ்க்கை வேறுன்னு கொண்டு போறார். அதுதான் எம்ஜிஆர் உள்ள சிறப்பு. ஒவ்வொருத்தரோட திறமையை வந்து குறைவாக மதிப்பிட மாட்டார். இந்த படத்துல வந்து சோ இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மேஜிஷியன் பார்ட் ஒன்று கொடுத்து பண்ணியிருப்பாரு. ஜெய்ப்பூர்ல 15 நாள் ஷூட்டிங்க்கு அவர் தான் போனார். என்னை சீக்கிரம் விட்டுருங்க சார் அப்படின்ட்டாரு. இவர் சார்னு தான் சொல்லுவாரு சோ, நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, டிடிகே கேஸ் வேற எனக்கு இருக்குது, நான் வரணும்னாரு. அங்க போய் உடம்பு சரியில்லை, அவரோட பர்சனல் டாக்டரை வச்சு சரி பண்ணுவாரு. எல்லாம் முடிச்சுட்டு இவர் என்னடா முடியும்னு பார்த்தாரு. ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் வாங்கினது கஷ்டமா இருந்தது அவரு மெட்ராஸ் வரத்துக்கு. எம்ஜிஆர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதுதான் வந்து எம்ஜிஆர். அது ஒரு மந்திர மாதிரி. அது அம்மையார் ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. ஒரு நிவாரண நிதிக்கு கொடுத்து பேப்பர்ல வந்து எம்ஜிஆர் பேர் தான் அன்னைக்கு வந்தது. மறுநாள் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ வடநாட்டு நடிகர்கள்லாம் இங்க வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஒரு பைசா கொடுத்தது இல்லை. சவுத்துல இருந்து ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து வந்து ஒரு ஆள் பண்ணி கொடுத்துட்டாரு, இவ்வளவு கொடுத்துட்டு போனாருன்னு பெரிய பிளாஷ் நியூஸ் ராஜஸ்தான் ஃபுல்லா. அப்படிப்பட்ட பெருமை. அதெல்லாம் எம்ஜிஆர் கில்லாடி அந்த மாதிரி பண்றது. அன்பேவால கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் மேல பண்ணும்போது. ஸோ இது வந்து அந்தந்த கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்னொரு அந்த பேபி ராணின்ற ஒரு குழந்தை கேரக்டர், அது ஒரு சின்னதா இருந்தாலும் யாராலும் மறக்க முடியாத ஒரு கேரக்டரா இருக்கும். அது மானவமா கூட அந்த கேரக்டர் பத்தி எல்லாம் நல்லா சொன்னாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு கேரக்டர். இதுக்கப்புறம் இன்னும் 2 பேரும் நான் வந்து ரொம்ப சிறப்பித்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து எம்ஜிஆரோட ஆஸ்தான ஸ்டண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர். அவரோட தான் எப்பவுமே அவருடைய படங்கள்ல வருவாரு. அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த சங்கர்லாம் இருப்பாரு. அதுல வந்து 2 சண்டையை நான் குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு வந்து அசோகனோட ஒரு காலை மடிச்சு கட்டிட்டு எம்ஜிஆர் சண்டை போடுவார். ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு அந்த அசோகனுக்கு ஒரு கால் இருக்காதுங்கிறதுக்காக அந்த மாதிரி வரும். அந்த சீன்ல எம்ஜிஆருக்கு டூப் போட்டது ஸ்டண்ட் மாஸ்டர் சங்கர் தான். போட்டு 2 பேரும் பண்றாங்க, வெற்றிகரமா பண்ணுவாங்க. அதான் அந்த மாதிரி ஸ்டண்ட் அமைக்கிறதுல வந்து சங்கர் ஷியாம்லாம் கில்லாடிங்க. ஷியாம் வந்து அவர் தான் குரு சங்கருக்கும். பின்னாடி சங்கர் வந்து தனியாகவே பல படங்கள் எம்ஜிஆருக்கும் சேர்த்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சண்டை மிக சிறப்பா இருக்கும். அது வந்து எம்ஜிஆர் பண்ற மாதிரி க்ளோஸ் அப்லயும் லாங் ஷாட்லயும் வச்சுலாம் காமிச்சிருப்பாங்க. அடுத்த இன்னொரு சண்டை, அது வந்து சும்மா டூப்புக்கு இப்பெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒரு புலியோட சண்டை போடுவார் எம்ஜிஆர். அந்த சண்டை எப்படின்னா, உண்மையிலேயே முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டண்ட் மேனை வச்சுதான் இறக்குனாங்க. அது புலி மயக்கப்பந்தெல்லாம் கொடுத்திருந்தா கூட ரொம்ப ஜாலியா ஒரு புலி வந்து பட்டுன்னு ஒரு அறை விட்டது, ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபிளாட் ஆயிட்டாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரிஸ்க் தெரியும் நானே வரேன் அப்படின்னா எல்லாரும் வேணான்னாங்க. இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கூட இருந்து எம்ஜிஆர் வந்து அதை சண்டை போட்டு அந்த வாயை பழக்கிற மாதிரி எல்லாம் எடுத்து, அதுதான் எம்ஜிஆரோட அசாத்திய தைரியம். அது வந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்களுடைய வேலைகள். அதே மாதிரி பாடல்கள்ல சொல்ல போனோம்னா, தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு வரும்போது ஒகேனக்கல் ஷூட்டிங், அங்க வந்து அந்த உங்களை தள்ளி விடக்கூடிய ஒரு தண்ணி ஓடக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தெல்லாம் எம்ஜிஆர் பாடுவார். அதெல்லாம் படத்துல எப்ப எம்ஜிஆர் தான் தெரிவாரே தவிர, பின்னாடி கயிறு கட்டி ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் துணையா நின்று இருந்து
இவரையும் கேமராமேனை பிடிக்கிறதுக்குலாம் ரெடியா இருக்காங்க. அப்படிலாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகள் தான் செஞ்சு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. நாம அனாவசியமா பார்த்துட்டு கை தட்டிடுறோம், கிண்டல் அடிச்சிடறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் உண்டு. அடுத்து இந்த பாடல்ல வந்து இன்னொருத்தர் வந்து மகாதேவன், மாமா என்று அழைக்கப்படும் மியூசிக் டைரக்டர், அபாரமா பண்ணியிருப்பார். ஒவ்வொரு பாட்டும் சொக்க தங்கம், இதில் எதுவுமே சோட போகாது. எம்ஜிஆர்னாலே பாட்டு நல்லா இருக்கும், பட் மாமா இதில் மிகச்சிறப்பா பண்ணியிருப்பார். இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை வந்து அவளை எடுத்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் சொன்னதால தான் எடுத்தாங்க. அந்த ஷூட்டிங்கை சிரமப்பட்டு எடுத்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா பாடணுன்றது எப்போ வந்ததுன்னா 1968 கண்ணனின் காதல் பட ஷூட்டிங் போது எம்ஜிஆர் அம்மா ஒரு மீரா பஜன் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க சும்மா இல்லாம அதை பாடும்போது எம்ஜிஆர் கேட்டதை ரொம்ப கவரப்பட்டு உடனே எம்எஸ்சி கிட்ட சொன்னாங்க, நீ இதுலயே இந்த படத்திலேயே ஒரு பாட்டு வேணும், சும்மா இருங்கன்னு, அவங்க நடிக்கிறாங்க, பாடுறதுக்கு சுசீலாமா இருக்கிறாங்கன்ட்டு போயிட்டாரு. சரி நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொல்லி அடிமை பெண்ல கொண்டு வந்தார். அவருடைய படம் பண்ணுனது மாமா போட்டு கொடுத்த பாட்டு தான் அம்மா என்றார் அன்பு. பிரமாதமா பாடியிருப்பாங்க. பின்னாடி எம்எஸ்வி கிட்ட அன்பு ஆறுவீரே, அது வந்தாலே மாதிரி நிறைய படங்கள்லாம் அவங்க பாடியிருக்காங்க. அப்கோர்ஸ் ஏகப்பட்ட பாட்டெல்லாம் இருக்கு. அடுத்து நிறைவான ஒரு இது வந்து எஸ்பிபி பத்தி ஒரு சம்பவம். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1000 நிலவை வந்து பாடும்போது எம்ஜிஆர் பிற்காலத்துல சங்கராபரண படத்துல வந்து அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, எஸ்பி பாலசுப்ரமணியன். அதுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த படத்துல பாடினதுக்காக வந்து எஸ்பிபி குடியரசுத் தலைவர் பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா இவர் முதல்ல எனக்கு பாடும்போது ரெக்கார்டிங் முடிஞ்சு கேட்டுட்டு இருக்கிறேன், அங்க சுத்தி இருந்த மற்றவங்க எல்லாம் அடிச்ச கிண்டல, யார் இப்படி பாடினது, இவ்வளவு மட்டமா பாடி இருக்காரு, முக்காலம் முழங்கமா இருக்கு, இப்படியா பாடுறது, டிஎம்எஸ் மாதிரி இல்லையா, அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நான் ஏற்கவில்லை. இந்த பையன் பிற்காலத்தில் சிறப்பாக வருவான் என்று எண்ணியே தான் நான் வந்து அவனுக்கு சான்ஸ் கொடுத்தேன். அப்கோர்ஸ் எம்ஜிஆருக்கும் அவருக்கு ஒரு சிறிய மனஸ்தாபம் வந்தது. அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினைச்ச போதுதான் எஸ்பிபி கிடைச்சாரு. அவர் உடம்பு சரியில்லாம கூட அவரை கொடுத்து பண்ணாரு. எஸ்பிபியை பத்தி இப்படி குறை சொல்லும் போதெல்லாம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவன் சிறப்பாக வருவான், என்னுடைய கணிப்பு அது என்னாரு, அது எத்தனை மிக சரியாக கணிச்சிருக்காரு பாருங்க. பிரம்மாண்டமான ஒரு பாடகராக வந்து நம்மிடையே இருந்து மறைந்து சென்றார். ஆனால் அந்த பாடல்களும் சரி, எம்ஜிஆரும் சரி, நம் மக்கள் மனதிலிருந்து என்று விலகியது கிடையாது. அதுதான் அடிமை பெண், அதுதான் எம்ஜிஆர். வணக்கம். அருமை அருமை. சொல்லுவாங்க இல்லையா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எஸ்பிபி அவர்கள் எந்த ஒரு உச்சத்துல இருந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா அவர் பர்சனல் லைஃப் தனியா, ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணிருக்காரு. மனசுல வச்சிருந்திருக்காரு பாருங்க. ஜெயலலிதா அம்மையாரால பாட முடியும்னா நானே படம் எடுத்து பாட வைப்பேன் அப்படின்னு பாட வச்சிருக்காரு. அதை மறக்காம செஞ்சிருக்கிறார். ஜெயலலிதா அம்மா மட்டும் இல்ல, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் மிக்க எம்ஜிஆர் பத்தி, அந்த பண்டரி பாயில ஆரம்பிச்சு அந்த குட்டி பாப்பா வரைக்கும் இசை ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தையும் விடல. கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டீங்க நீங்க. கீதகாந்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். நம்முடைய கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களை நிறைவுரையாக சில நிமிடங்களுக்காக அழைக்கிறேன். வாருங்கள். நன்றி. தலைவர் பத்தி ஒரு படம் பண்ணதுல ஒரு மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஒரு படம் பார்த்தாவே ஒரு சந்தோஷம் வரும். இந்த படத்தை பத்தி இவ்வளவு ஆண்டுகள் கழித்து உரியவர்களை அழைத்து இதை எவ்வளவு சிறப்பாக நடத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி. அதையும் தவிர இந்த நிகழ்ச்சிக்காக போன வாரம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தள்ளி போட்டு இந்த வாரம் போனாலும் எந்த தொய்வும் இல்லாமல் இதை வந்து முழுமையாக நம்மளுடைய திட்டமிட்ட அந்த வடிவமைப்புக்குள் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நடத்தி கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி. குறிப்பாக முனைவர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வழக்கமா நம்ம வந்து நம்ம டீம் பீப்புளை வச்சே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணும்போது இல்லை இதுக்கு ஒரு நல்ல சீஃப் கெஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும், இதுக்கு உரியவங்க வேணும் அப்படின்னு நினைச்சு சில நேரங்களில் சேர்க்கறது உண்டு. அப்படி வந்து எம்ஜிஆருடைய படங்களுக்கு ஒரு பொருத்தமான ஆளை ப்ரிஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி கொடுத்ததுக்காக ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு முதல்ல நன்றி. அது மூலமாக நமக்கு கிடைத்த ராஜேஸ்வரி மேடம் இப்ப நம்மளுடைய நட்பு வட்டத்துக்குள்ள நமக்காக எம்ஜிஆருடைய பத்தி பேசும்போதோ இல்லை இன் ஃபியூச்சர் நம்ம ஏதாவது பண்ணணும்னாலும் இவங்களோட சேர்ந்து கலந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு எண்ணமும் இன்னைக்கு தோணிருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில வந்து டிஎம்எஸ் பாடலாகட்டும், ஜெயலலிதாவுடைய பாடல் அண்டு எஸ்பிபி பாடல் மூன்றுமே வந்து ஒரு வெரைட்டிஸ்க்காக தான் நான் வந்து இப்படி சூஸ் பண்ணது. நல்லா அமைச்சு கொடுத்தீங்க. எல்லோருடைய பங்களிப்பும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்வதற்கு உறுதுதாக இருக்குது.
தமிழ் அமெரிக்க டிவி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணதாசன் கலைக்கூடத்தோடு இணைந்து 31 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம் என்பது ஒரு, அதாவது சாதித்தவையை விட சாதிக்க இருப்பது வந்து முக்கியம் என்று சொல்லுவாங்க. நம்ம என்ன சாதிச்சோங்கிறது வந்து முக்கியம்தான், அது வந்து பழைய ரெக்கார்டு. அதை விட இனிமே என்ன சாதிக்க போறோங்கிறது முக்கியம் என்பது முக்கியமான விஷயம். அந்த வகையில இன்னும் இன்னும் நல்ல நல்ல படங்களோடு சரியான நபர்களோடு இணைந்து அற்புதமான விஷயத்தை தொடர்ந்து வழங்குவோம். உங்களுடைய எல்லோருடைய ஆதரவோடு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அருமை அருமை, மிகச் சிறப்பு. மீண்டும் அடிமைப்பெண் இந்த அற்புதமான ஒரு திரை காவியம். ஏன்னா அந்த தலைப்பே நம்ம திரை காவியம் திறனாய்வு அப்படின்னு தான் நம்ம தலைப்பே, நிகழ்ச்சியுடைய தலைப்பு. அதற்கு அப்படியே ஒரு சொல்லுவாங்கல்ல ஜஸ்டிபிகேஷன், அது பண்ற மாதிரியான அற்புதமான படங்கள். அதுவும் 2025ஆம் ஆண்டு முதல் நிகழ்வாக, ஏன்னா 31வது நிகழ்வாக இருந்தாலும் இந்த வருடத்தின் முதல் நிகழ்வாக அடிமைப்பெண் இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுக்கு சிறப்பு செய்த ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் அழகாக கருத்துரை வழங்கிய நம்ம எம்ஜிஆர் டூயல் ரோல் பண்றாருன்னா நானும் பண்றேன் பாருமா அப்படின்னு எங்க கீதகாந்தி ஐயா பாத்திர படைப்புகளை கையில் எடுத்துக்கிட்டாரு, இந்த பக்கம் கருத்துரை பேசுறாரு, எல்லாம் டியூவல் ரோல் தான் எங்க ஆட்கள்லாம். அதனால அதையும் சிறப்பாக செய்த கருத்துரையாளர்கள் இருவருக்கும் பாடல்கள் மூவருமே அற்புதம் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரவண கன்யா அம்மா அவர்கள், நம்ம ரவிசங்கர் ஐயா அவர்கள், TM தாசன் அவர்கள் எல்லாருமே வந்து எடுத்துக்கொண்ட பணியை, அவங்களுக்கான நேரம் வந்து ஒரு 5 நிமிடம் தான் அப்படின்னு இருந்தா கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாருமே அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இட்ட பணியை செவ்வனே செஞ்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நானும் ரசித்து ஒரு ரசிகையாக இதை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பதை சொல்லி, இந்த அருமையான திரைக்காவியம் இன்னும் தொடர்ந்து கண்டு கழித்து எங்களோடு பயணிக்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகள். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம்.